So, can you hear me all right? Yes, brother, we can hear you. Okay, thank you. So, dear brothers and sisters from all these churches, I'm very happy to be able to talk to you today. அனைத்து சபையில வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் மத்தியிலே பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். Even though I've been preaching for 60 years, I don't take this matter lightly. நான் 60 வருடங்களாக பிரசங்கித்து வந்தாலும் இந்த காரியத்தை எளிதாக நான் எடுத்துக்கொள்வதில்லை. I'm always aware that if what I say does not come from the Lord, it will not accomplish God's purpose. நான் எப்பொழுதுமே கருதுகிற காரியம் என்னவென்றால், நான் தேவனிடத்திலிருந்து ஒரு காரியம் எனக்கு வராவிட்டால் தேவனுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றாது. And so I want to feel weak when I speak. நான் பேசும்போது ஒரு பலவீனனாய் நான் உணர விரும்புகிறேன். Then I know that God's power will be on me. அப்பொழுது தேவனுடைய வல்லமை என் மீது தங்கும் என்பதை நான் அறிவேன். And I want to share that with all of you brothers who are elders and who preach God's word. தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற அனைத்து மூப்பர்களுக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். You know, when God wanted to use the apostle Paul mightily, அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் மகத்துவமாய் பயன்படுத்திய பொழுது there were two things he did. First of all, he anointed him with the Holy Spirit. முதலாவது பரிசுத்த ஆவியானவராலே அவரை அபிஷேகித்தார். That is very necessary. அது மிக தேவையாக இருந்தது. I know God baptized me in the Holy Spirit 50 years ago, and that's when my ministry began. ஏறக்குறைய 50 வருடங்கள் முன்பதாக தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகித்தார். அப்போதுதான் ஊழியம் ஆரம்பித்தது. And all these 50 years I've sought to live under that anointing every day. இந்த 50 வருடங்களாக அந்த அபிஷேகத்தின் கீழாக நான் Every day I ask the Lord to fill me afresh with the Holy Spirit. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராலே என்னை தேவன் நிரப்பும்படி நான் கேட்கின்றேன். And I want to encourage all of you, dear brothers and sisters, make that your prayer. அருமை சகோதர சகோதரிகளே, இதை உங்கள் ஜெபம் ஆக்கும்படி உங்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். This is the greatest blessing of this new covenant age, which nobody had in the Old Testament. இந்த புதிய உடன்படிக்கை நாட்களிலே பழைய உடன்படிக்கையில் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இதுவாகும். And that is what puts all of us at the same level. அதுதான் நம்ம எல்லோரையும் ஒரே இடத்திலே நிலைமையிலே வைக்கின்றது. If our spirituality depended on our education or our wealth, then we will all be at different levels. நம்முடைய ஆவிக்குரிய தன்மை நம்முடைய வசதியினாலோ இல்லை சொத்தினால் இருக்குமானால் நாம் வெவ்வேறு நிலைமைகளிலே இருப்போம். But it doesn't depend on how clever you are or how much you have studied. ஆனால் எவ்வளவு புத்திசாலி நீங்கள், எவ்வளவு படித்திருக்கின்றீர்கள், இதெல்லாம் அது சார்ந்து இல்லை. It depends entirely on how weak you feel you are without God. தேவன் இல்லாமல் நான் எவ்வளவு பலவீனன் என்பதை எவ்வளவாய் உணர்கின்றீர்கள் என்பதை பொறுத்தே இது அமைகிறது. And the great danger is that after we have walked with the Lord for some time, we relax and begin to take it easy. இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து என்னவென்றால், தேவனோடு கொஞ்ச நாட்கள் நடந்த உடனே அதை ரொம்ப எளிதாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். I want to ask you all a very straight question. எல்லோரையும் நேரடியாக ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். Have you ever prayed with tears to God? தேவனிடத்திலே நீங்கள் எப்பொழுதாவது கண்ணீரோடு ஜெபித்ததுண்டோ? I'm not talking about when you're praying for some sick person in your family. உங்கள் குடும்பத்திலே நோய்வாய்ப்பட்ட ஒருவருக்காக ஜெபிப்பதை பற்றி நான் இங்கு பேசவில்லை. Then we will all pray with tears. அப்பொழுது அனைவரும் கண்ணீரோடு தான் ஜெபிப்போம். But have you prayed with tears to be able to live an overcoming life without sinning? ஆனால் பாவம் செய்யாமல் பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டுமே என்று கண்ணீர் சிந்தி ஜெபித்ததுண்டா? I'll tell you my testimony that many times I pray with tears. என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். பல முறை நான் கண்ணீரோடு ஜெபித்திருந்திருக்கிறேன். Not in public, privately when I'm talking to God alone. பொதுப்படையாக ஜெபிப்பதை குறித்து நான் பேசவில்லை. தேவனோடு நான் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பதை குறித்து நான் பேசுகிறேன்.
Shedding tears in public and all is a preacher's trick to impress other people. மேடையிலே வந்து ஜெபித்து அழுவதெல்லாம் ஒரு பிரசங்கியாருடைய தந்திரமான காரியமாகும். I don't do that. அதை நான் செய்வதில்லை. My tears are in secret. என்னுடைய கண்ணீர் ரகசியமாக சிந்தப்படுகிறது. But I read about Jesus in Hebrews chapter 5. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். He is our example. அவர்தான் நமது முன்மாதிரி. And he's told us, follow me. என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். And Paul said, follow me as I follow Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுலும் சொல்லுகிறார். And all of you who are elders in churches, you should be able to say that to people in your church. மூப்பர்களே, நீங்கள் உங்கள் சபையில் இருக்கிற மற்றவர்களை பார்த்து இப்படி சொல்ல முடிய வேண்டும். Follow me as I follow Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். You fathers and mothers, you should be able to say to your children, follow me as I follow Christ. அப்பாக்களே, அம்மாக்களே, பிள்ளைகளை பார்த்து நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்ல முடிய வேண்டும். Then your children will grow up to be godly also. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் தேவ பக்தியாய் வளருவார்கள். So let me turn you to Hebrews chapter 5. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்போம். First of all, Hebrews 4. முதலாவது எபிரேயர் 4ஆம் அதிகாரம். It says here in verse 15, Hebrews 4:15. எபிரேயர் 4:15 இப்படி சொல்லுகிறது. Let me say as an introduction, this verse was one of the great truths that changed my life after I was baptized in the Holy Spirit. அறிமுக உரையாக நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றவுடனே என் வாழ்க்கையை மாற்றின ஒரு மிகப்பெரிய சத்தியம் இந்த வசனமாகும். And this is the truth that Jesus Christ, when he lived on earth, was tempted just like we are tempted today. இந்த வசனத்தின்படி இன்று நாம் எப்படி சோதிக்கப்படுகிறோமோ அதே போன்று இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறது. You know, we can have an understanding of Jesus as if he was so holy that he was never tempted. நான் இயேசுவை குறித்து எப்படி யோசித்திருந்தேன் என்றால் அவர் அவ்வளவு பரிசுத்தவானாய் இருந்தார், சோதிக்கப்படக்கூட இல்லை என்று எண்ணி இருந்தேன். That is how I believed for about 16 years after I was born again. நான் மறுபடி பிறந்த பின்பு 16 வருடங்களாக அதைத்தான் நான் நம்பிக்கொண்டிருந்தேன். All those 16 years I was a defeated Christian. அந்த 16 வருடங்களும் நான் தோற்கடிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். This is in the years before the first CFC started. CFC ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நடந்த ஒரு காரியமாகும் இது. But I would preach. ஆனால் நான் பிரசங்கித்தேன். I was a hypocrite. நான் பிரசங்கிக்க முடிந்தது. I was a hypocrite. நான் மாய்மாலக்காரனாய் இருந்தேன். My private life did not correspond with what I preached. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை என் பிரசங்கத்தோடு கூட தொடர்புடையதாக இல்லை. I got so fed up with that. I said, Lord, I will not continue preaching if you don't give me victory over sin. நான் எவ்வளவு சலித்து போயிருந்தேன் என்றால், ஆண்டவரே நீர் பாவத்தின் மீது வெற்றி கொடுக்காவிட்டால் நான் பிரசங்கிக்க மாட்டேன் என்று சொன்னேன். And for many months I prayed and occasionally fasted and prayed. பல மாதங்கள் நான் ஜெபித்தேன், சில சமயம் உபவாசம் இருந்தும் நான் ஜெபித்தேன். Then one day in January 1975, God met with me in my own house. ஒரு நாள் 1975ஆம் வருடத்திலே ஜனவரி மாதத்திலே என்னுடைய சொந்த வீட்டிலே தேவன் என்னை சந்தித்தார். And filled me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பினார். It was not something that I could immediately see a change in me. எனக்குள்ளாக ஒரு திடீரென்று ஒரு மாற்றம் நிகழ்ந்தது என்னால் சொல்ல முடியாது. I had been praying with somebody. ஒருவரோடு கூட நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். But when I came down from there, my wife told me she could see something in my face. I had some change had taken place. என்னோட மாடியில இறங்கி கீழே வந்த பொழுது என் மனைவி அவர்கள் சொன்னார்கள், உங்கள் முகத்திலே ஒரு வித்தியாசம் இருக்கிறதே என்று சொன்னார்கள். And the subsequent months I saw God had done a work in me. அடுத்து வந்த மாதங்களிலே தேவன் எனக்குள்ளாக ஒரு கிரியை நடப்பித்தார் என்பதை அறிந்தேன். The baptism in the Holy Spirit is a genuine experience, just like being born again. மறுபடி பிறப்பதை போலவே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது ஒரு உண்மையான அனுபவமாகும். How shall we receive it? எப்படி நாம் அதை பெற்றுக்கொள்வோம்? Jesus said, if anyone thirst, let him come to me. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வரக்கடவன் என்று இயேசு சொன்னார்.
So once God fills us with the Holy Spirit, what is the purpose? தேவன் நம்மை பரிசுத்த ஆவியால் நிறைப்பதனுடைய நோக்கம் என்ன? It is not to make us preachers, because all people filled with the Spirit don't become preachers. நம்மை பிரசங்கிகளாக ஆக்குவதில்லை, ஏனென்றால் பரிசுத்த ஆவியால் நிரம்பின எல்லோருமே பிரசங்கியாக மாறுவதில்லை. See, if my hand becomes powerful, it does not become an eye, it becomes a strong hand. என்னுடைய கரம் வல்லமை நிறைந்த மாறிவிட்டால் அது கண்ணாக மாறுவதில்லை, கையாகத்தான் இருக்கும். Each of us has got a part in the body of Christ, நம் ஒவ்வொரு கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயவங்களா இருக்கின்றோம். like the different parts of our body. நம் சரீரத்தினுடைய வெவ்வேறு அவயவங்களை போல There are some internal parts also which are not seen. நான் பார்க்க முடியாத உள்ள இருக்கிற அவயவங்கள் உண்டு. So also there are many brothers and sisters who are not very well known, சரியாக அறியப்படாத சகோதர சகோதரிகள் நம் மத்தியிலே உண்டு. but they are equally important, just like the liver and kidney and heart and all inside our body. சிறுநீரகம், லிவர், கிட்னியை போலவே அவர்களும் முக்கியமானவர்கள் ஆவார்கள். Everyone needs to be filled with the Holy Spirit, just like every part of our body must be healthy. ஒவ்வொருவரும் நம் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட வேண்டும். அது எப்படி என்றால் நம் சரீரம் முழுவதும் ஆரோக்கியமா இருப்பதை போலவே. So if you are not sure that God has filled you with the Holy Spirit, I urge you to seek God for that. ஆகவே நான் பரிசுத்த ஆவியால் நிறைந்தேனா இல்லையா என்ற சந்தேகம் இருந்தால் தயவு செய்து நீங்கள் தேவனை அதற்காக தேடும்படி நான் கேட்கின்றேன். And the Bible says we must be filled with the Spirit continuously. வேதம் சொல்லுகிறது நாம் தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியினால நிறையப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. That is why I pray for that every day for myself. என் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நான் அதற்காக நான் ஜெபிக்கின்றேன். I would urge you to do that. நீங்கள் இதை செய்யும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். And the purpose is that we might walk on earth as Jesus walked. இயேசு இந்த உலகத்திலே நடந்தவாறு நாமும் நடக்க வேண்டும். That is why I want to point you to this verse in Hebrews 4:15. அதைத்தான் எபிரேயர் 4:15 நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்பினேன். He was tempted just like you and I are being tempted every day. ஒவ்வொரு நாளும் எல்லா விதத்திலும் நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டார். That means he felt the pull of temptation. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சோதனையின் தாக்கத்தை அவர் உணர்ந்தார். You know how temptation is. It pulls us in a certain wrong direction. சோதனை என்றால் என்ன என்பதை நாம் அறிவோம். அது நம்மை ஒரு குறிப்பிட்ட திசையிலே இழுத்து செல்லுகிறது. It can pull you to get angry and say something with your tongue. அது உங்களை கோபப்படும்படியும் ஏதோ ஒன்றை நாவினால் தவறாக சொல்லும்படியும் உங்களை இழுத்து விடுகிறது. And if you're a man, it can pull you to lust after a woman with your eyes. நீங்கள் ஒரு ஆண் என்றால் ஒரு பெண்ணின்பால் இச்சை கொள்ளும்படி உங்கள் கண்களை சோதனை இழுக்கிறது. It's such a pull. அவ்வளவான ஒரு இழுப்பு அது. You look in a certain direction and you want to keep on looking because there's lusting there. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையிலே பார்த்து அங்கு இச்சை இருப்பதனாலே அங்கேயே பார்த்து கொண்டே இருக்கும்படி சோதிக்கப்படுகிறீர்கள். It's very strong. அது மிக மிக பலமான ஒரு இழுப்பாகும். Now the question is, was Jesus tempted like that or not? கேள்வி என்னவென்றால் இயேசு அப்படி சோதிக்கப்பட்டாரா இல்லையா? Not just was he tempted, was he tempted exactly like us? அவர் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, நம்மை போலவே சோதிக்கப்பட்டார் என்றும் சொல்லுகிறது. I think most of you don't believe that. அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். Most of you don't believe that Jesus was tempted like you. இயேசு என்னை போலவே சோதிக்கப்பட்டார் என்று நாம் அநேகம் பேர் நம்புவதில்லை. But read this verse and believe God's word today. இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். Jesus was tempted in every single area exactly like us, but he did not sin. இயேசு நம்மை போல ஒவ்வொரு பகுதியிலும் நான் சோதிக்கப்படுகிறவாறே சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யவில்லை. Important thing here is in all things, in every area. முக்கியமான காரியம் என்னவென்றால் எல்லா விதத்திலும் எல்லா பகுதியிலும் and exactly like we are tempted in those areas. அந்த பகுதியிலே நாம் எப்படி சோதிக்கப்படுவோமோ அதுபோலவே அவர் சோதிக்கப்பட்டார். But he did not sin. ஆனால் பாவம் செய்யவில்லை. And that is why it says in the first part of that verse that he can sympathize with our weakness and our struggle against temptation. ஆகவே தான் முதல் பகுதியிலே சொல்லப்படுகிறது நம்மை அவர் பரிதாபப்பட வல்லவராய் இருக்கின்றார். Because you know, when you have, for example, if you have gone through a sickness, you can understand what another person having the same sickness is going through. உதாரணமாக நீங்கள் ஒரு நோயிலே கடந்து சென்றிருந்தால் அதே நோய் வந்திருக்கிற இன்னொருவரை பார்த்து உங்களால் பரிதாபம் கொள்ள முடியும்.
But if you have not gone through that sickness, you don't know what pain he's going through. ஆனால் நீங்கள் அந்த நோய்வாய்ப்படவே இல்லை என்றால் அவர் என்ன காரியங்களை அனுபவிக்கிறார் என்று உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. So, for example, I've never had cancer. உதாரணத்துக்கு எனக்கு புற்றுநோய் இதுவரைக்கும் வந்ததில்லை. So I can feel sorry for a person with cancer, but I cannot sympathize as much as a person who had cancer can sympathize with him. ஆகவே புற்றுநோய் வந்தவரை பார்த்து நான் ஓரளவு பரிதாபப்பட முடியும். ஆனால் நான் புற்றுநோய் வந்து அவருக்கு பரிதாபப்படுவதை போல ஒரு பரிதாபத்தை நான் பட முடியாது. So if Jesus was tempted but not like me, then he cannot understand what I am feeling in the time of temptation. இயேசு என்னை போலவே சோதிக்கப்படாத பட்சத்திலே நான் சோதிக்கப்படும் பொழுது என்னை அவரால் புரிந்து கொள்ளவே முடியாது. Then I can say, Lord, you don't realize what a strong pull this is. ஆண்டவரே, எவ்வளவு வல்லமையான சோதனை இது என்று நாம் சொல்லலாம். The word of God says he was tempted exactly like us. அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. I can give you my testimony. This changed my life. எனது சாட்சியை நான் கொடுக்க முடியும். இது என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது. It was as important for me as the baptism in the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவதை போல இது அவ்வளவு முக்கியமானதாகும். Because for 16 years after I was born again, I was still defeated in my life. ஏனென்றால் மறுபடி பிறந்து 16 வருடங்கள் நான் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். I was not committing external sins that would ruin my testimony. என்னுடைய சாட்சியை கெடுத்துக் கொள்கிற வெளிப்புற பாவங்களை நான் செய்யவில்லைதான். Externally, my testimony was absolutely pure. வெளிப்புறமாக என்னுடைய சாட்சி முழு முதற்கொண்டு நன்றாகத்தான் இருந்தது. My failure was in my thoughts and in my home with my tongue. என்னுடைய எண்ணங்களிலும் என்னுடைய நாவிலும் தான் நான் பாவம் செய்து கொண்டிருந்தேன். And at home, in our home, வீட்டிலும் in my home. பாவம் செய்து கொண்டிருந்தேன். Outside, my testimony was good. வெளியிலே என்னுடைய சாட்சி நன்றாகத்தான் இருந்தது. And I have a feeling that many believers who come to our churches, that is also their testimony. நானும் இப்படி சொல்ல முடியும். நம் சபைகளுக்கு வருகிற நிறைய விசுவாசிகளுடைய சாட்சியும் அதுதான். That they have given impression of being very holy to the other people in their church. அவர்கள் சபையிலே மற்றவர்களுக்கு அவர்கள் பரிசுத்தவான்களை போல தோற்றமளிக்கிறார்கள். Even some elders. சில மூப்பர்கள் கூட. I don't know the private lives of the elders, but I know my own life, and that's why I say that it must be true of many others also. மூப்பர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எனக்கு தெரியாது. ஆனால் என் வாழ்விலே அப்படி இருந்ததாலே அவர்கள் வாழ்விலும் அது உண்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். And we all have a tremendous temptation to be hypocrites. நமக்கு மாயமாலக்காரராக இருக்கும்படியான மிகுந்த ஒரு சோதனை இருக்கிறது. The word hypocrite is original meaning is an actor. மாயமாலக்காரன் என்றதனுடைய மூல அர்த்தம் என்பது ஒரு நடிகன் என்பதாகும். See, there are many Christian movies produced by American Hollywood. அமெரிக்க ஹாலிவுட் திரைப்படங்களில் நிறைய கிறிஸ்தவ திரைப்படங்களை அவர்கள் தயாரிக்கின்றார்கள். There is a movie, say, about Moses. மோசே குறித்த படம் என்று வைத்துக் கொள்வோம். 10 commandments. 10 கட்டளைகள். But the person who's acting as Moses could be a drunkard and one who is living in adultery. ஆனால் மோசேயை போல் நடிக்கின்ற அந்த ஒரு நபர் குடிகாரராக இருக்க முடியும், இல்லை விபச்சாரத்திலே வாழ்கின்ற மனிதராக வாழ முடியும். Because many of these actors live very immoral lives. பல நடிகர்கள் இப்படி தவறான வாழ்க்கை வாழ்கின்றார்கள். But when he comes to act, he'll be dressed up like Moses and look like a very holy person. ஆனால் நடிப்பென்று வரும்பொழுது அவர் ரொம்ப பரிசுத்தமான நபர் போல் ஆடை அணிந்து அப்படி நடிக்கின்றார். And he will speak also like a very holy person. ஒரு நல்ல பரிசுத்தமான நபர் போலவே அவர் பேசுகின்றார். And when the acting is over for the day, he goes back home to his adultery and his drunkenness. நடித்து முடித்து வீட்டுக்கு போய் அவர் நல்லாக குடித்து விட்டு வாழ்க்கையை அனுபவிக்கின்றார். So we may not be going into adultery and drunkenness like such actors. அப்படிப்பட்ட நடிகர்களைப் போல ஒருவேளை விபச்சாரத்திலோ இல்லை குடியிலோ நாம் போகாமல் இருக்கலாம். But the impression we give to others in the church are being much holier than what we are at home. ஆனால் வீட்டில் இருக்கிறதை விட சபையிலே மற்றவர்கள் நாம் தருகின்ற தோற்றம் மிகுந்த பரிசுத்தமானதை போல காண்பிக்கலாம். And I want to tell you that is called the sin of hypocrisy. இது மாயமாலம் என்னும் பாவம் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். And Jesus spoke against hypocrisy more than he spoke against adultery. விபச்சாரத்தை விட இந்த மாயமாலம் என்ற பாவத்திற்கு எதிராகத்தான் இயேசு பேசினார். Adultery is a very great sin. All of us agree. எல்லாரும் ஒத்துக்கொள்கிறோம், விபச்சாரம் என்பது மிகப்பெரிய பாவம்.
But if you were to make a list of sins, which would you put as number one? ஆனால் பாவத்தை குறித்த ஒரு லிஸ்டை நீங்கள் போட்டால் அதிலே முதலாவது எந்த பாவம் இருக்கும்? You may put murder and adultery 1 and 2. ஒருவேளை கொலை, விபச்சாரம் 1, 2 என்று நீங்கள் போடலாம். You would not put hypocrisy at the top. ஆனால் மாய்மாலத்தை முதல் தரமான பாவமாக நாம் போட மாட்டோம். Jesus spoke a whole chapter in Matthew on the subject of hypocrisy. இந்த மாய்மாலத்தை குறித்து ஒரு முழு அதிகாரமும் இயேசு பேசி இருக்கின்றார். Matthew 23. மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே பேசி இருக்கின்றார். You can read that sometime for yourself. நீங்கள் பின்பாடு அதை நீங்கள் வாசிக்கலாம். But here, Hebrews 4:15, Jesus was tempted, like me means he was also tempted to be a hypocrite. எபிரேயர் 4:15 நாம் மாயமாலக்காரராய் இருக்கும்படி சோதிக்கப்பட்டதை போலவே இயேசுவும் சோதிக்கப்பட்டிருப்பார். But he was not a hypocrite even for 1 second. ஆனால் ஒரு வினாடி கூட இயேசு மாயமாலக்காரராய் வாழவில்லை. He always was in his private life exactly like in the public life. அவர் பொதுப்படையாக எல்லாரும் மத்தியிலும் எப்படி வாழ்ந்தாரோ அதுபோலவே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் வாழ்ந்தார். Now we may not reach that in one day. அதை நாம் ஒரு நாளில் அடைவதில்லை. But if we work towards it, we can get there. ஆனால் அதற்காக நாம் பிரயாசப்பட்டோம் என்றால் அங்கே நாம் சென்று சேருவோம். See, a 6-year-old child who's just joining the kindergarten in school. ஒரு 6 வயது பிள்ளை அது எல்கேஜியிலே அது ஸ்கூலில் போய் விளையாடி கொண்டிருக்கும். Supposing he says, one day I want to be a doctor. அது இப்படி சொல்லுகிறத வைத்துக் கொள்வோம். ஒரு நாள் நான் டாக்டராக போகின்றேன். I want to be a postgraduate surgeon. நான் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணராக விரும்புகின்றேன். He's only 6 years old. 6 வயசு தான் ஆகிறது. But he's got an ambition. அட்மிஷன் கிடைக்க வேண்டுமே. He's wanting to reach that. It will take him 20 years to get there. ஒருவேளை இதை அடைவதற்கு 20 வருடங்கள் ஆகலாம். But he's going to work towards it. ஆனால் அதற்கு அந்த குழந்தை வேலை செய்ய வேண்டும். And in 1 year he only goes 1 class up to first standard. ஒரு வருடம் கழித்து ஒரு வகுப்பு தேறி செல்லலாம். Another year he goes to second standard. அடுத்த வருடம் இன்னொரு வகுப்பு தேறி செல்லலாம். But it takes a long time, but he's got an aim. I want to be a surgeon in a hospital one day. ஒருவேளை 2 நேரம் ஆகலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் ஒரு ஆஸ்பத்திரியிலே நான் அறுவை சிகிச்சை நிபுணராக டாக்டராக மாறுவேன் என்ற நோக்கம் இருக்கிறது. You should have a goal like that child. அந்த பிள்ளை போல் நமக்கு ஒரு நோக்கம் தேவைப்படுகிறது. I don't care how long it takes. I want to live a life where I overcome everything that is unlike Christ in my life. என் வாழ்வில் எவ்வளவு நாள் பிடிக்கிறது எனக்கு அதை குறித்த கவலை இல்லை. ஆனால் ஒரு நாள் கிறிஸ்துவை போல் அல்லாத எல்லாவற்றின் மீது நாம் ஜெயம் பெறுவேன் என்ற ஒரு லட்சியம் தேவைப்படுகிறது. Oh, my dear brothers and sisters, I want to humbly ask you, is that your goal? அருமை சகோதர சகோதரிகளே, உங்களை நான் என்னை தாழ்த்தி கேட்க விரும்புகின்றேன். அதுதான் உங்கள் லட்சியமா? That is where what we preach in CFC is different from what is preached in many other churches. அதுதான் மற்ற சபைகளிலே பிரசங்கிப்பதற்கும் சிஎஃப்சியிலே பிரசங்கிப்பதற்கும் உள்ள ஒரு வித்தியாசமாகும். We don't say we are better than other churches. We never say that. நாம் மற்ற சபைகளை விட சிறந்தவர்கள் என்று ஒருபோதும் சொன்னதில்லை, சொல்வதும் இல்லை. We don't say our people are better than the church people in other churches. மற்ற சபையில் இருக்கிற ஜனங்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் என்று நாங்கள் சொல்வதும் இல்லை. We admit that there are as many hypocrites in CFC as in any other church. மற்ற சபைகள் இருப்பது போலவே சிஎஃப்சியிலும் நிறைய மாய்மாலக்காரர்கள் உண்டு என்று ஒத்துக்கொள்கிறோம். But we say what we preach from the pulpit is this, that we want to walk like Jesus walked. ஆனால் பிரசங்க மேடையிலிருந்து நாம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இயேசு வாழ்ந்ததை போலவே நாம் வாழ விரும்புகிறோம் என்று சொல்லுகிறோம். And we have at least some godly elders who are really seeking to live for that. அப்படி நிஜமாக வாழக்கூடிய அதை தேடுகின்ற சில தேவபக்தருடைய மூப்பர்கள் நம் மத்தியிலே உண்டு. Even if every elder is not like that, there are some who are longing for that. அனைத்து மூப்பர்களும் அப்படி இல்லை. ஆனால் சில பேர் அதற்காக வாஞ்சித்து தேடுகிறார்கள். Thank God there are at least some. சில பேராவது உண்டே என்று கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். So how did Jesus live like this without sinning? இயேசு பாவம் செய்யாமல் எப்படி வாழ்ந்தார்? He had the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவருக்கு இருந்தது. That's what I said. That's why where we begin, we must be filled with the Holy Spirit. அதிலே தான் நாம் ஆரம்பித்தோம். நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். But that is not all. ஆனால் அது மட்டுமல்ல. Read Hebrews 5 verse 7. எபிரேயர் 5:7 வசனத்தை வாசியுங்கள்.
In the days of his flesh, he's talking about Jesus, he offered prayers, supplication with loud crying and tears to the one who was able to save him from death, and he was heard because of his godly fear. இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. So there are many things we have to learn from this one verse. இந்த ஒரு வசனத்திலிருந்து நிறைய காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். First of all, what was he praying to the Father for? முதலாவதாக எதற்காக பிதாவினிடத்திலே அவர் வேண்டுதல் செய்தார்? It says here, he was praying to the Father who was able to save him from death. தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. Was that physical death? அது உடல் மரணமா? Was he saying, don't let me die on the cross? சிலுவையிலே மரிக்க போகிற அந்த காரியமா? No, he was ready to go to the cross. இல்லை, அவர் சிலுவைக்கு போவதற்கு ஆயத்தமாகத்தான் இருந்தார். This is another death he was praying about. வேறு ஒரு மரணத்தை குறித்து இங்கு பேசுகிறார். And we know it is some other death because it says here his prayer was heard. ஏனென்றால் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்வதனாலே இது வேறு மரணம் என்று நாம் சொல்லுகிறோம். Prayer was, he was not saved from the death on Calvary's cross. ஏனென்றால் கல்வாரி சிலுவை மரணத்திலிருந்து அவர் காப்பாற்றப்படவில்லையே. He did not want to be saved also. அதிலிருந்து காப்பாற்றப்படும் அவர் விரும்பவில்லை. What is this death that he prayed to be saved from and he was heard? எது இந்த மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொன்னாரே, தேவன் ஒரு ஜெபத்தை கேட்டாரே, அந்த மரணம் என்ன மரணம்? That you turn to the next book, James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை திருப்பினால் விடை கண்டுபிடிப்பீர்கள். Here it talks about how we are tempted in verse 14. 14ஆம் வசனத்திலே நாம் சோதிக்கப்படுவது. Chapter 1 verse 14. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சோதிக்கப்படுவதை குறித்து பேசப்படுகிறது. We are tempted when we are enticed by our own lust. தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். That is the first step. அதான் முதல் படி. Temptation. சோதனை. And when that temptation, it says in verse 15, conceives, it gives birth to sin. 15ஆம் வசனம், பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். It's like a man making a woman conceive a baby. ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி கற்பந்தரிக்க செய்கிறானோ அது போலவே குழந்தை பிறக்கும்படி. Like that, it's temptation comes like a man to come into us and produce a baby called sin. இதே போலவே சோதனை ஒரு ஆணை போல் நம் மனதிற்குள்ளாக வந்து பாவத்தை பிறப்பிக்கிறதாம். And it says here, see, if the woman does not give herself to the man, she'll never have a baby. அந்த பெண் அந்த ஆணுக்கு இணங்கவில்லை என்றால் அந்த குழந்தை பிறக்காது. So it's only when the woman gives herself to the man, a baby is born. அந்த பெண் அந்த ஆணுக்கு இணங்கி செல்லும் பொழுதுதான் அந்த குழந்தை பிறக்கிறது. Same thing here. It's only when you yield to the lust that the sin is born. அதுபோலத்தான் இங்கும் நீங்கள் இச்சைக்கு நீங்கள் உங்களை கொடுத்தால் அந்த குழந்தை பிறக்கிறது. Oh, remember this. Temptation can come again and again and again, and you don't sin if you don't yield to it. இதை கவனியுங்கள், சோதனை திரும்ப திரும்ப வரக்கூடியதாகவே இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதற்கு நீங்கள் இணங்கி செல்லவில்லை என்றால் உங்களுக்கு அந்த குழந்தை பிறக்காது. For example, supposing somebody provokes me tremendously to get angry with him. ஒருவேளை நான் கோபப்படும்படி யாரோ ஒருவர் என்னை சோதிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். Keeping on saying something to me or troubling me or talking to me in a very angry way. என்னை எப்படியாவது தூண்டிக்கொண்டே இரிட்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். And I'm being tempted all the time to get angry, to get angry, to get angry. கோபப்படும்படி நான் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றேன். I will not get angry unless I yield to that temptation. அந்த சோதனைக்கு இணங்கி செல்லுகிற வரை நான் கோபப்படவே மாட்டேன். If I yield to that temptation, then just like a woman gets a baby, sin is born in me. அந்த சோதனைக்கு நான் இணங்கி செல்லும் பொழுது அந்த பெண் எப்படி இணங்கி ஒரு குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறாரோ அதுபோல் பாவத்தை நான் பெறுவேன். First step is temptation. இதுதான் முதல் சோதனையின் படி. And next step is falling into sin. அடுத்த படி பாவத்திலே விழுவது. And the third step here in verse 15 says is death. மூன்றாம் வசனம் மரணம் என்று 15ஆம் வசனம் சொல்லுகிறது. So there's temptation leads to sin, leads to spiritual death. ஆகவே சோதனை பின்பு பாவம் பின்பு மரணம் என்று இங்கு சொல்லப்படுகிறது. And that spiritual death, அந்த ஆவிக்குரிய மரணம் is what we read in Hebrews 5. Jesus prayed he should never have it.
அந்த மரணம் தான் எனக்கு நிகழக்கூடாது என்று இயேசு எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் ஜெபித்தார். So he was tempted like us. நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். Instantly. Temptation. He said, no, 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 no. தொடர்ச்சியாக சோதிக்கப்பட்டு கொண்டே வந்தும் சோதனைக்கு இல்லை 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 என்றே சொல்லிக் கொண்டு வந்தார். What we read in Hebrews 5:7, it was not in his own strength. அவர் தன்னுடைய சொந்த பலத்திலே அதை செய்யவில்லை. Now imagine this, that Jesus came to earth and even he could not overcome sin in his own strength. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவே உலகத்தில் வந்தும் தன்னுடைய சொந்த பலத்தினாலே பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை. Because he came like us as a helpless man. ஏனென்றால் நம்மை போலவே உதவியற்ற ஒரு மனிதனாய் இயேசு வந்தார். Why he need to be filled with the Holy Spirit. ஆகவே தான் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். And that's why he had to pray. அவர் நிரப்பப்பட வேண்டும், அவர் ஜெபிக்க வேண்டியதா இருந்தது. Pray, Father, save me from sin. பிதாவே பாவத்தினின்று என்னை ரட்சியும். It says here, he prayed to the one who was able to save him from death, which is the result of sin. அதே 7ஆம் வசனத்திலே தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி ஜெபித்தார் என்று போடப்படுகிறது. That death comes out as the result of sin. மரணம் பாவத்தின் விளைவாக வருகிறது. And he was praying, Father, keep me from sin. பிதாவே பாவம் செய்யாதவாறு என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபித்தார். Have you prayed like that? Lord, please keep me from sin. I'm being tempted very strongly now. ஆண்டவரே, மிக பலமாய் சோதிக்கப்படுகிறேன், பாவம் செய்யாதவாறு ரட்சியும் என்று நீங்கள் ஜெபிக்கின்றீர்களா? It's because we don't pray that we fall. நாம் ஜெபிக்காததினால் தான் வீழ்ந்து போகிறோம். We think we are strong enough to overcome, but we are not. நாம் அதை ஜெயிக்கும் அளவிற்கு பலசாலிகள் என்று யோசிக்கின்றோம், ஆனால் நாம் பலசாலிகளாக இல்லை. How can we overcome without praying like Jesus prayed? இயேசு ஜெபித்தவாறு நாம் ஜெபிக்காத பட்சத்திலே எப்படி நாம் மேற்கொள்ள முடியும்? If he needed to pray, it says with loud crying and tears, how should we pray? அவரே ஜெபிக்க வேண்டியதா இருந்தாலும் எப்படி காரியம்? ஏனென்றால் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்தார் என்று சொல்லுகிறது. No, I think Jesus very often went to the wilderness to pray like that. We read in the Gospels. அவர் வனாந்திரத்திற்கு சென்று அப்படியாக அவர் ஜெபித்திருந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். I remember when I was living in Bangalore, I said, Lord, there's no wilderness near Bangalore. Where can I go and pray? And with loud crying and tears. நான் பெங்களூர் பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது நான் இப்படியாக ஜெபித்தேன், ஆண்டவரே, இங்க பக்கத்திலே வனாந்திரம் ஒன்றும் இல்லையே, எங்கே போய் ஜெபிப்பது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தேன். Loud prayer. சத்தமாக எங்கே போய் நான் ஜெபிப்பது என்று சொல்லி யோசித்தேன். This is what the Lord told me. கர்த்தர் என்னோட சொன்னதுதான். There can be a loud cry in your heart even if you don't open your mouth. உன்னுடைய வாயை திறக்காமலேயே இருதயத்திலிருந்து ஒரு பலத்த சத்தத்தோடு நீ ஜெபிக்க முடியும் என்றார். You can pray in your bed with your wife sleeping next to you and she won't even hear your prayer. உன்னுடைய மனைவி பக்கத்திலே படுத்திருக்கும் பொழுதும் உன்னுடைய படுக்கையில கூட மனைவி கேட்காதவாறு இப்படி நீ பலத்த சத்தத்தோடு ஜெபிக்க But it முடியும். can be a loud crying in my heart. என் இருதயத்திற்குள்ளாக ஒரு பலத்த சத்தம் வர முடியும். So that is where I learned that I can pray with a loud crying in my heart anywhere. எங்கு இருந்தாலும் இந்த பலத்த சத்தத்தோடு இருதயத்தில் இருந்து நான் ஜெபிக்க முடியும். And tears sometimes. சில சமயம் கண்ணீரோடு. Because Lord, this temptation is strong. I never want to sin. ஆண்டவரே, இந்த சோதனை மிக பலமாயிருக்கிறதே, நான் பாவம் செய்ய விரும்பவில்லை என்று ஜெபிக்க வேண்டும். Read this Hebrews 5:7 once again. எபிரேயர் 5:7 திரும்ப ஒரு முறை வாசியுங்களேன். Very slowly. அதை மெதுவாக வாசியுங்கள். In the days when Jesus came in the flesh. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், when Jesus came, இயேசு வந்த பொழுது, he prayed and supplicated. அவர் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பம் செய்தார். No. He offered prayers and supplications. விண்ணப்பம் வேண்டுதல் செய்து. And he offered that with loud crying and tears. அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அந்த ஜெபத்தை அவர் செய்தார். And he was heard. அவர் கேட்கப்பட்டார். He was heard because all his prayers came out of a godly fear, it says there. இங்கே சொல்லி இருக்கிறது, தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று சொல்லுகிறது. Now if we follow in that path, அந்த பாதையிலே நாம் சென்றால், saying, Heavenly Father, I fear you, that I do not want to sin because I fear you. பரலோக பிதாவே, நான் உமக்கு பயப்படுகிறேன், ஆகவே நான் பாவம் செய்ய விரும்பவில்லை என்று நீங்கள் ஜெபித்தால். Now there are two types of fear of God.
ரெண்டு வகையான தேவ பயம் உண்டு. One is the fear that he may hurt me, and the other is the fear that I may hurt him by my sin. ஒன்று எங்க தேவன் எனக்கு ஏதாவது ஒன்று செய்து விடுவார் என்ற பயம், இரண்டாவது எங்கே நான் தேவனை புண்படுத்தி விடுவேனோ என்கின்ற ஒரு பயம். So Jesus was not afraid that the Father would punish him. தன்னை பிதா தண்டித்து விடுவார் என்ற பயத்தினாலே இயேசு ஜெபிக்கவில்லை. His fear was, I may hurt my father if I do anything wrong. ஐயோ, நான் தவறு செய்து என்னுடைய பிதாவினுடைய மனதை புண்படுத்தி விடுவேனோ என்ற பயம்தான் அது. You have that healthy fear, Lord, I don't want to hurt you by any bad thought in my mind. ஆண்டவர், என்னுடைய மனதிலே தவறான சிந்தனை இருந்து உம்முடைய மனதை புண்படுத்த விரும்பவில்லை என்கின்ற ஆரோக்கியமான பயம் அதுவாகும். That is the first step. If you don't have that, you cannot get victory over sin. அதுதான் முதல் படி. அந்த படி இல்லை என்றால் நீங்கள் பாவத்தின் மீது வெற்றி பெறவே முடியாது. The Holy Spirit comes upon us to produce such a fear of God. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட தேவ பயத்தை நம்மளே கொண்டு வரும்படி நமக்குள்ளாக வருகிறார். You know, the Holy Spirit is called the Holy Spirit that brings the fear of God. தேவ பயத்தை கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் என்றவருக்கு பேர் உண்டு தெரியுமா? Turn to Isaiah chapter 11. ஏசாயா 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்புங்கள். Here is a prophecy about Jesus Christ. இங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. It says here that he will come from the stem of Jesse, verse 1, who is the father of David. முதலாம் வசனத்திலே 11 முதலாம் வசனத்திலே ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றும் என்று சொல்லுகிறது. And Jesse is the father of David. ஈசா என்பது தாவீதினுடைய தகப்பன். Jesus came through David. தாவீதின் வம்சத்திலே இயேசு தோன்றினார். And he says the branch will come from those roots, which is referring to Jesus. அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பும். That's referring to Jesus. அது இயேசுவை குறிக்கிறது. And it says, upon Jesus the Spirit of the Lord will rest upon him. இயேசுவின் மீது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி தங்கி இருக்குமாம். That spirit is called the spirit of wisdom and understanding. அது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி என்று அழைக்கப்படும். And the spirit of counsel and strength. ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி என்று அழைக்கப்படும். And the spirit of knowledge and the fear of the Lord. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி என்று சொல்லுகிறது. The last thing there, the spirit that brings the fear of God upon him. அவர் மீது தேவனுடைய பயத்தை கொண்டு வருகிற ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That is the spirit we need. அந்த ஆவிதான் நமக்கு தேவை. The spirit that brings the fear of God. தேவ பயத்தை நமக்குள்ளாக கொண்டு வருகிற ஆவி. That means a tremendous respect for God that I never want to hurt him. ஆண்டவரே, மிகுந்த மரியாதைக்கும் கனத்திற்கும் உரியவர் நீர், உம்மை நான் புண்படுத்த விரும்பவில்லை. And if you have that type of fear, you'll come into a life of victory very quickly. அந்த விதமான ஒரு பயம் இருந்தால் மிக சீக்கிரமாக வெற்றி வாழ்க்கைக்கு நீங்கள் வருவீர்கள். And if you are an elder brother in a church, நீங்கள் சபையிலே ஒரு மூத்த சகோதரனாக இருந்தால், and you don't have this type of fear of God, இந்த விதமான தேவ பயம் இல்லை என்றால், you're not progressing slowly into an overcoming sin life. சிறிது சிறிதாக பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கைக்குள்ளாக முன்னேறி செல்லவில்லை என்றால், I'm not asking whether you're perfect. Nobody is perfect. I'm not perfect. நீங்கள் பூரணமானவரா என்று கேட்கவில்லை, நானும் பூரணமானவன் அல்ல. One day Jesus comes, we'll be perfect. இயேசு வரும்பொழுது பூரணராய் இருப்போம். But like a child, every year goes from first standard to second standard to third standard to fourth standard. We must be progressing in our life every year. ஒரு சிறுபிள்ளை போல நாம் முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு இப்படி வகுப்பு வகுப்பாய் முன்னேறி சென்று கொண்டேதான் இருக்க வேண்டும். Can you say that you got more victory over sin today than you had 1 year ago? ஒரு வருடத்திற்கு முன்பதாக இப்பொழுது பாவத்தின் மீது இன்னும் அதிக ஜெயம் கிடைக்கிறது என்று சொல்ல முடியுமா? That you're overcoming some sins by which you were defeated 1 year ago. ஒரு வருடத்திற்கு முன்பாக தோற்கடிக்கப்பட்ட பாவத்தினின்று இப்போது விடுதலையாகி விட்டேன் என்று சொல்ல முடியுமா? And if you have a doubt, dear brother, ask your wife. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சகோதரனே, உங்கள் மனைவியை கேட்டு பாருங்கள். You ask your wife when you go home today. வீட்டுக்கு போய் இன்று உங்கள் மனைவியை கேளுங்கள். My dear wife, do you think I've got more victory over sin in my speech and anger than 1 year ago? அருமை மனைவியே, ஒரு வருடத்தை காட்டிலும் இப்பொழுது என்னுடைய பேச்சிலும் நான் பேசுகிற அந்த காரியத்திலும் வெற்றி பெற்று விட்டேன், அதிகமான வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்ல முடியுமா என்று கேளுங்கள். Tell her to tell you the truth. அவர்கள் உங்களுக்கு உண்மையை சொல்லுவார்கள்.
A wife will tell you the truth more than anybody else. மற்ற எல்லாரை காட்டிலும் உங்கள் மனைவி உங்களிடத்திலே உண்மையை சட்டென்று சொல்லிவிடுவாள். Unless you're such a tyrant that you made your wife afraid of you. உங்கள் மனைவிக்கு அப்படிப்பட்ட விடுதலை நீங்கள் கொடுக்காதவராய் இருந்தால் அது நிகழாது. But tell her to be honest with you. உங்களோட நேர்மையா இருக்கும்படி சொல்லுங்கள். And then receive it. If she says, no, I don't think you've changed in the last 1 year. இல்ல நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்க என்று சொன்னால் அதை தாழ்மையா ஏற்றுக்கொள்ளுங்கள். Then my dear brother, please go and fall on your face before God and ask him to have mercy on you. அப்படி இருந்தால் அருமை சகோதரனே போய் தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என்று கெஞ்சுங்கள். What type of leader are you going to be to other people if you are a hypocrite? ஒரு மாயமாலக்காரனா இருந்தால் என்ன வகையான தலைவராக நீங்கள் ஜனங்களுக்கு இருப்பீர்கள்? I'm speaking plainly to you, not because I hate you, but because I love you. நான் உங்களிடத்திலே நேரடியாக பேசுகிறேன், உங்களை வெறுப்பதனாலே அல்ல, உங்களை நேசிப்பதனாலே உண்மையை நான் பேசுகிறேன். Sometimes I think I'm like a surgeon conducting a surgery on a patient. ஒரு சில சமயங்களிலே அறுவை சிகிச்சை நிபுணரை போல இருக்கிறேன் நான். So I will tell the patient, I've got a knife in my hand. நான் பேஷண்டை பார்த்து சொல்லுவேன், என் கையிலே ஒரு கத்தி இருக்கிறது. I'm going to cut you up. உன்னை நான் வெட்ட போகிறேன். But this is not the knife of a murderer, but which will kill you. Is the knife of a surgeon to heal you. ஆனால் நான் கையில வைத்திருக்கிற கத்தி உன்னை கொலை செய்கிற கொலையாளியின் கத்தி அல்ல, உனக்கு நன்மை சுகத்தை கொண்டு வருகிற ஒரு டாக்டரின் கத்தி ஆகும். That is why you are willing to go to an operation theater and let the doctor cut you. ஆகவேதான் டாக்டர் உங்களை வெட்டுவார் என்று தெரிந்தாலும் நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு செல்லுகிறீர்கள். So take the word of God like that. அப்படி தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Bible says the word of God is like a sharp sword that pierces right into our innermost being. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய இருதயங்கள் ஆழத்திலே குத்தி செல்லுகிற ஒரு கத்தியை போல் பட்டயத்தை போல் இருக்கிறது. So please accept it like that. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். Say, Lord, I want a radical change in my life from today. ஆண்டவர் இன்று முதற்கொண்டு என் வாழ்விலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லுங்கள். So let me talk about the biggest sin that Jesus spoke against. ஆகவே இயேசு பேசிய மிகப்பெரிய பாவத்தை குறித்து நான் பேசுகிறேன். He spoke once or twice about anger and about lusting with the eyes. கோபத்தை பற்றியும் கண்களின் இச்சையை பற்றியும் ஒரு முறை 2 முறை இயேசு பேசினார். But in Matthew 23 he spoke a whole chapter on hypocrisy. ஆனால் மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே மாயமாலத்தை குறித்து ஒரு முழு அதிகாரமும் பேசி இருக்கிறார். And he warned the Pharisees about hypocrisy. மாயமாலத்தை குறித்து பரிசேயர்களை அவர் எச்சரித்து பேசினார். The Pharisees were great Bible scholars. பரிசேயர்கள் மிகப்பெரிய வேத வல்லுனர்கள். They were elders. அவர்கள் மூப்பர்கள். They preached. அவர்கள் பிரசங்கித்தார்கள். But their private life was not corresponding with their preaching. ஆனால் பிரசங்கத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் அந்தரங்க வாழ்க்கை இல்லை. See what we read in Matthew 23 and verse 2. They sat on this chair of Moses. மத்தேயு 23 2ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், அவர்கள் மோசேயின் ஆசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. That is like you sitting as an elder on an elder's seat. ஒரு மூப்பர் ஆசனத்திலே நீங்கள் அமர்ந்திருப்பதை போலவே இதுவும் அமைகிறது. Or as a father in your home, you're the head of your home, you sit on the chair of the head of the home. இல்லை என்றால் வீட்டின் தலைவர் என்ற முறையிலே ஒரு அப்பாவாக அந்த ஆசனத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். Or you're a mother, sitting as the mother of all your children. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அம்மாவாக இருக்கின்றீர்கள். And what they taught, what the Pharisees taught was 100% true. பரிசேயர்களுடைய போதனை 100க்கு 100 சரியே. They did not teach any false teaching like the Sadducees and other people. மற்றவர்களிடத்திலே அவர்கள் தவறான உபதேசங்களை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கவில்லை. They taught the truth. உண்மைதான் பேசினார்கள். And I'll tell you why I say that, because Jesus said in verse 3 that everything they tell you to do, you must do. அவர்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் கைக்கொண்டு செய்யுங்கள் என்று 3ஆம் வசனத்தில் இயேசுவே சொன்னார். Jesus would not have said that unless they were speaking the truth. அவர்கள் உண்மையை பேசவில்லை என்றால் இயேசு அப்படி சொல்லி இருந்திருக்க மாட்டார். He said, do everything they tell you to do. அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள் என்றார். But he said there's one problem with them. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை.
what they tell you to do, they don't do themselves. ஆனால் உங்களுக்கு அவர்கள் சொல்லுகிற காரியங்களை அவர்களே செய்வதில்லை. They bind, verse 4, heavy burdens on other people's shoulders. 4ஆம் வசனம், சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்கள் மேல் சுமத்துகிறார்கள். They don't lift it themselves. தாங்களோ ஒரு விரலினாலும் அவை தொட மாட்டார்கள். That means they preach a certain standard, but they don't live by that standard themselves. ஒரு குறிப்பிட்ட தரத்தை பிரசங்கம் செய்கின்றார்கள், ஆனால் அந்த பிரசங்கத்தின்படி அவர்கள் வாழ்வதில்லை. I want to ask all of you fathers in the homes and all the elders in the church. வீட்டிலே அப்பாக்களா இருக்கிற உங்கள் அனைவரையும், மூப்பர்களா இருக்கிற உங்கள் அனைவரையும் பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். And all the mothers in the homes. வீட்டில் இருக்கிற அம்மாக்களே, உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். How do you teach your children? உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறீர்கள்? Fathers and mothers, what are you teaching your children? அப்பா அம்மாக்களே, பிள்ளைகளை எப்படி நடத்துகிறீர்கள்? Are you teaching them to live at a certain standard that you yourself are not living? நீங்களே வாழாத ஒரு வாழ்க்கை தரத்தை அவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? Are you telling them not to fight with each other when you husband and wife fight with each other? சண்டை போடாதீங்கப்பா என்று சொல்லியும் நீங்கள் கணவன் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Then you are like these Pharisees. You bind heavy burdens, verse 4, upon others, but you don't lift it yourself. அப்படியானால் நீங்களும் இந்த பரிசேயரை போல சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்கள் மேல் சுமத்துகிறீர்கள். But you don't lift it yourself. ஆனால் உங்களை நீங்கள் ஒரு வெள்ளம் தொட மாட்டீர்கள். This is one of the greatest dangers in our CFC churches. நமது சபைகளில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து இதுவாகும். If you ask me what is the biggest sin which CFC churches found in CFC churches, என்னை பார்த்து CFC சபைகளிலே பார்க்கின்ற மிகப்பெரிய பாவம் என்ன என்று என்னை கேட்டால், I've observed CFC churches for 50 years in many countries now. பல நாடுகளிலே CFC சபைகளிலே 50 வருடங்கள் நான் இருந்திருக்கின்றேன். Many parts of Tamil Nadu. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலே நான் வந்தும் போயிருக்கிறேன். What is the biggest sin in CFC churches? CFC சபைகளில் காணப்படுகிற மிகப்பெரிய பாவம் என்ன? It is not murder. கொலை அல்ல. It is not adultery. விபச்சாரம் அல்ல. It is not cheating people of money. பணத்தை ஜனங்களிடத்தில் ஏமாற்றுவதும் அல்ல. It is hypocrisy. மாய்மாலம். Beginning with many elders. பல மூப்பர்கள் முதற்கொண்டு, where they proclaim a standard but is not true in their inner life. ஒரு குறிப்பிட்ட தரத்தை பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயத்திலே அது இல்லை. That is what Jesus warned them. அதைத்தான் இயேசு எச்சரித்தார். But at the same time, it says here in verse 6, these Pharisees loved the place of honor and the chief seats. 6ஆம் வசனத்திலே அவர்கள் முதன்மையான இடங்களை பரிசேயர்கள் விரும்பினார்கள், முதன்மையான ஆசனங்களையும் விரும்பினார்கள். And they wanted greetings in verse 7 from others. 7ஆம் வசனத்திலே மற்றவர்கள் வந்தனங்களை விரும்பினார்கள். To be called rabbi by men. ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்பினார்கள். Also may want to be called an elder. ஒரு மூப்பர் என்றும் அழைக்கப்பட விரும்பினார்கள். Or you want your children to respect you as father, mother. இல்லை, உங்களுடைய பிள்ளைகள் அப்பா அம்மா என்னை மதிக்க வேண்டும் என்று அதிகமான விருப்பம் இருக்கிறதா? But ask yourself, my brother, sister, whether you are an example to your children. ஆனால் சகோதரனே சகோதரியே, உங்களை கேட்டு பாருங்கள், நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியாய் நடக்கிறேனா? Are you elders an example to the people in your church? மூப்பர்களே, உங்கள் சபையில் இருக்கிறவர்களுக்கு முன்மாதிரிகளாய் நடக்கின்றீர்களா? See, another verse I want to show you is in Luke 18. லூக்கா 18 இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். It's again talking about these Pharisees. இந்த பரிசேயர் குறித்து பேசப்படுகிற வசனம் தான். In Luke 18, லூக்கா 18 verse 10, two people went to a temple to pray. 10ஆம் வசனம், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி ஆலயத்திற்கு சென்றார்கள். Pharisee and a tax collector. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். The tax collector was a big sinner because he was cheating everybody of money. இந்த ஆயக்காரன் எல்லாரையும் பணத்தை ஏமாற்றுகின்ற ஒரு பெரிய ஒரு பாவி. But the Pharisee, because he was preaching such a high standard, he said, "Oh God, I thank you," verse 11, "that I'm not like other people." ஆனா அந்த பரிசேயன் உயர்ந்த தரத்தை பிரசங்கிக்கிறவனாகவே சொன்னான், தேவரே, நான் மற்றவரை போல் அநியாயக்கார போல் நான் இல்லை என்று சொன்னான். And he was praising himself, "I don't do this, I don't do this, I don't do this."
நான் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று சொல்லி அவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருந்தான். I do all these good things. நல்ல காரியங்களை செய்கிறேன் என்று சொன்னான். But the other man, he was standing in the corner. He would not even lift up his face to heaven. He said, God, be merciful to me, a sinner. Verse 13. 13ஆம் வசனத்திலே அடுத்த மனிதன் தூரத்தில் நின்று ஆண்டவரே தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். And Jesus said, that man went home, verse 14, justified, and the Pharisee went home rejected by God. அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய், அதாவது பரிசேயன் அல்ல இந்நாயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பினான் என்று இயேசு சொன்னார். What do we learn from that? நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? It is very easy to be preaching to others a certain standard. மற்றவருக்கு ஒரு குறிப்பிட்ட தராதரத்தை பிரசங்கிப்பது எளிது. And when we go before God, we imagine that we are very holy people. தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் என்னவோ பரிசுத்தவானை போல கற்பனை செய்து கொள்ள முடியும். And we don't see hypocrisy as a big sin. இந்த மாயமாலம் என்பதை ஒரு பெரிய பாவமாகவே நாம் கருதுவதில்லை. There's a great need for us to judge ourselves. நம்மை நாம நிதானிப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. If you compare yourself with others and boast that you are better, மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களை காட்டிலும் இதில் நான் சிறந்தவன் என்று சொன்னால், then this parable is for you. இந்த ஓமை உங்களுக்கானது. The other characteristic of the Pharisees I want to mention in Matthew 23. மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே பரிசேயனுடைய இன்னொரு குணாதிசயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். Verse 14. மத்தேயு 23:14. They were very hard on poor people. ஏழைகள் மீது அவர்கள் மிகுந்த கடினமாய் நடந்து கொண்டார்கள். Because if they would rent a house to a widow, ஒரு விதவைக்கு வீட்டை வாடகைக்கு விட்டால், and if the widow could not pay the rent, they would chase the widow out of the house. அந்த விதவை வாடகை கொடுக்க முடியவில்லை என்றால் விதவை வீட்டை விட்டு துரத்தி விடுவார்கள். They would be merciful to rich people, but they would be very hard on poor widows. ஐஸ்வர்யவான்களிடத்திலே இரக்கமா இருப்பார்கள், ஆனால் ஏழைகளிடத்திலே மிகுந்த கருமித்தனமா இருப்பார்கள். I've seen that also in some CFC elders. நமது சிஎஃப்சி மூப்பர்களிடத்துல நான் அதை பார்த்திருக்கிறேன். Yeah, CFC elders I'm talking about. சிஎஃப்சி மூப்பர்களை குறித்து தான் பேசுகிறேன். They'll speak very respectfully to some of the richer people. பணக்காரர்கள் வந்தால் அவர்களிடத்திலே பவ்யமாய் பேசுவது, but very sternly on some of the very poor people in the church. மிக ஏழைகள் வரும்பொழுது அவர்களிடத்திலே கடினமாய் பேசுவது. My dear elder brother, let me tell you this. அருமை மூத்த சகோதரனே, உங்களிடத்திலே ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். You ask yourself how you speak to the poorest people in your church, then I'll tell you how spiritual you are. உங்கள் சபையில் இருக்கிற மிகுந்த ஏழை இடத்துல எப்படி பேசுகிறேன் என்று சொல்லுங்கள், அப்பொழுது நீங்கள் எவ்வளவு ஆவிக்குரியவர் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Don't fool yourself that you're spiritual just because you can talk about wonderful things that you hear in the church. சபையில கேட்ட அற்புதமான சத்தியங்களை பேசுவதனாலே நீங்கள் ஆவிக்குரியவர் என்று சொல்லி உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். Jesus was very kind to poor people. இயேசு ஏழை ஜனங்கள் மீது மிகுந்த இரக்கம் உள்ளவராயிருந்தார். Those who had fallen badly into sin, like a woman caught in adultery, he'd say, okay, you're forgiven, don't sin anymore. விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை பார்த்து நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார். He had tremendous mercy in him. மிகுந்த இரக்கம் அவருக்கு இருந்தது. Jesus was rich in mercy. இயேசு இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார். And a really godly man with a high standard of holiness will also be very merciful to other people. மிகுந்த தேவ பக்தி உள்ள பரிசுத்தத்திற்கான மிகுந்த உயர்ந்த தரத்தில் இருக்கிற மனிதனுக்கு இரக்கத்திலும் மிகுந்த ஐஸ்வர்யம் காணப்படும். And the Bible says, Jesus said, Matthew 5:7, blessed are the merciful, they only will get mercy. மத்தேயு 5:7 இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். If you want mercy from God, you have to be merciful to other people according to that verse. இந்த வசனத்தின்படி உங்களுக்கு இரக்கம் வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களிடத்தில் இரக்கமாய் நடந்து கொள்ள வேண்டும். You all need mercy in the final day from God. இறுதி நாட்களிலே நமக்கு தேவனிடத்தில் இரக்கம் தேவை. But you will not get it. I'll tell you, you will not get it if you are not merciful to other people today. நீங்கள் இன்று மற்ற ஜனங்களிடத்தில் இரக்கம் உள்ளவரா இல்லை என்றால் உங்களுக்கு அந்த நாளில் இரக்கம் கிடைக்காது.
So I would urge all of you, learn to be merciful to others. ஆக எல்லோரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். மற்றவரிடத்திலே இரக்கமா இருக்கும்படி கற்றுக்கொள்ளுங்கள். Read James chapter 2 verse 13. யாக்கோபு 2:13 நீங்கள் வாசித்து பாருங்கள். James 2:13. யாக்கோபு 2:13 Judgment will be without any mercy for those who have shown no mercy to other people. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். So, how will God's judgment be on people who have not shown mercy to other people? மற்றவர் மீது இரக்கம் காண்பிக்காத மனிதர் மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும்? If you, a father or mother or an elder brother, has not shown mercy to those who are below you, உங்களுக்கு கீழா இருக்கின்ற அவர்களிடத்திலே அப்பாவோ அம்மாவோ மூப்பரோ நீங்கள் இரக்கம் காண்பிக்க முடியாத பட்சத்தில் I want to tell you right now, God will not show you any mercy in the day of judgment. நியாயத்தீர்ப்பின் நாளிலே தேவன் உங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கவே மாட்டார். I have to warn you because I am your elder brother. I have to warn you about it. உங்கள் மூத்த சகோதரர் இருப்பதனாலே உங்களை இதை குறித்து நான் எச்சரிக்க வேண்டும். And if I did not warn you, God will ask me why I did not warn you. உங்களை எச்சரிக்கவில்லை என்றால் ஏன் எச்சரிக்கவில்லை என்று தேவன் என்னை கேள்வி கேட்பார். Yeah, there are many other things I could say, but I will just say one more thing. இன்னும் பல காரியங்கள் சொல்வதற்கு இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். It says in Matthew 23 and verse 24. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். You blind guides, Pharisees, who strain at a gnat and swallow a camel. குருடான வழிகாட்டுகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள். Matthew 23 verse 24. மத்தேயு 23:24. Yeah, that also I've seen in some elders in CFC churches. CFC சபையில் இருக்கிற சில மூப்பர்களிடத்தில் இதையும் நான் பார்த்திருக்கிறேன். Make such a big issue about some small thing. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய பெரிய காரியமாக மாற்றுவார்கள். Oh, your daughter's skirt is 2 inches too long. It should be shorter. உன்னுடைய பெண் போட்டிருக்கிற அந்த ஸ்கர்ட்டுடைய அளவு 2 இன்ச் கீழாக இருக்கிறது, இன்னும் கம்மியாக இருக்க வேண்டும். It should be a little longer. இன்னும் நீளமாக இருக்க வேண்டும். But other bigger things you don't see in your own life. பெரிய காரியங்கள் அதை குறித்து அக்கறை இல்லை. That judgmental attitude you have towards that person is much worse than that skirt which is 2 inches shorter. அந்த குறைவா இருக்கின்ற அந்த ஸ்கர்ட்டினுடைய அளவை விட மற்றவரை நியாய்ந்து இருக்கிறீர்களே அந்த மனப்பான்மை மிக மோசமானதாகும். You need to see this, dear brothers. இது நீங்கள் காண வேண்டும் அருமை சகோதரர்களே. Like Jesus said, straining at a gnat and swallowing a camel. இயேசு சொன்னார், கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள். Phariseeism and judgmentalism is one of the biggest dangers in our CFC churches. நமது CFC சபைகளிலே பரிசேயத்தனம் மற்றும் மற்றவரை நியாய்ந்து இருப்பதே மிகப்பெரிய ஆபத்துகளாக இருக்கிறது. Among many elders, விசேஷமாய் மூப்பர்கள், many senior elders, பல முதிர்ந்த மூப்பர்கள் don't seem to have light. அவர்களுக்கு வெளிச்சம் இருப்பது போல் எனக்கு தெரியவில்லை. And even where there are other elders, the other elders are scared to tell that to the senior elder. மற்ற மூப்பர்கள் கூட அந்த சீனியர் மூப்பரிடத்திலே பேசுவதற்கு பயப்படுகிறார்கள். What type of eldership is this, that if we cannot help one another? ஒருவருக்கொரு உதவி செய்ய முடியாத மூப்பர்த்துவம் என்ன மூப்பர்த்துவம்? I worked with 3 or 4 elders in Bangalore when I was there as an elder many years ago. பல வருடங்களுக்கு முன்பாக 3-4 மூப்பர்களோடு பெங்களூர் பட்டணத்திலே நான் ஊழியம் செய்து வந்தேன். I would tell them openly, brother, if you see something, I am suggesting something wrong, tell me you're wrong. I'm wrong. பிரதர், ஏதாவது என்னிடம் தவறு உண்டானால் தயவு செய்து நான் செய்த தவற்றை சொல்லுங்கள் என்று நான் சொல்லுவேன். Sometimes in the open elders meeting, they would say, Brother Zach, I don't agree with you. சில சமயங்களே பொதுப்படியான அந்த மூப்பர் கூட்டத்திலே, பிரதர் ஜாக் அவர்களே, நீங்கள் சொல்வதனால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்று சொல்வார்கள். I said, thank you very much for telling me that. Let us pray about that again. பிரதர், இதை சொன்னதுக்காக நன்றி, இதை குறித்து நாம் ஜெபிப்போம் என்று நான் சொல்லி இருக்கிறேன். Don't do it the way I say. Let's correct it. Let's do it in a better way. நாம் இன்னும் சிறந்த முறையிலே இதை நாம் செய்வோம் என்று நான் சொல்லுவேன். My dear elder brothers, do you do that? அருமை மூத்த சகோதரர்களே, அதை நீங்கள் செய்கின்றீர்களா? You feel you're some type of Maharaja who never makes a mistake. இல்லை, தவறே செய்யாத மகாராஜா போல் உங்களை எண்ணிக்கொள்ளுகின்றீர்களா? And you husbands, do you feel you're always right and your wife is always wrong?
கணவன்மார்களே, எப்பொழுதுமே நான் செய்தான் சரி, மனைவி எப்பொழுதுமே தவறு என்ற மனப்பான்மை இருக்கிறதா? Wife is a fellow elder in the house. அந்த வீட்டிலே அவளுடைய ஏரியாவிலே அந்த மனைவி மூப்பராய் இருக்கிறாள். In the house, there are two elders, father and mother. வீட்டிலே 2 மூப்பர்கள், கணவன், மனைவி, அப்பா, அம்மா. And they must share what they plan for the children. அவர்கள் பிள்ளைகளுக்காக போடுகிற திட்டங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டு செய்ய வேண்டும். We have to lead people by our example. நாம் நமது முன்மாதிரியினால் ஜனங்களை நடத்த வேண்டும். Not just by words that we preach from the pulpit. ஏதோ பிரசங்கம் இடத்திலிருந்து பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தையினாலே அல்ல. Should be able to say, follow my life, not just my words. என் வார்த்தை அல்ல, சாதாரணமாக என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள் சொல்ல முடியுமா? I heard somebody say like this. ஒருவர் இப்படி சொல்ல கேள்விப்பட்டேன். Your life is speaking so loudly that I cannot hear what you're saying with your mouth. உன்னுடைய வாழ்க்கை மிக சத்தமாக பேசுகிறது, ஆனால் நீ வாயினால் சொல்வது எனக்கு புரியவில்லை என்று சொன்னாராம். Because your life is so wrong that the good thing you're saying with your mouth I cannot hear. உன்னுடைய வாழ்க்கையோட மோசமாக இருக்கிறது, நீ சொன்ன நல்ல காரியத்திற்கு அர்த்தம் இல்லை என்று சொன்னாராம். Is it like that in your life? அது உங்கள் வாழ்வில் அப்படி இருக்கிறதா? We must be humble enough to ask your fellow elders, brother, tell me, is there anything wrong you see in me? உங்களுடைய உடன் மூப்பரிடத்திலே, பிரதர், என்கிட்ட ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்க பிரதர் என்று கேட்டு நீங்கள் Husbands, ask your wives, please tell me if you see something wrong in me. உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே, அம்மா ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்கம்மா என்று நீங்கள் கேளுங்கள். If we judge ourselves like this, இப்படி நம்மை நிதானித்தால், I guarantee in the next 1 year we will have a much purer church in all of our churches. நான் உறுதியாக சொல்ல முடியும், இப்படி செய்து கொண்டிருந்தால் இன்னும் ஒரு வருடத்திலே இன்னும் அதிக சுத்தமான ஒரு சபை நமக்கு கிடைக்கும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, please help us to remember all that we have heard. கேட்ட அனைவற்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள உதவி செய்யும். And help us to humble ourselves under your word. நம்முடைய வார்த்தைக்கு எங்களை தாழ்த்த உதவி செய்யும். And Lord, give us the power of the Holy Spirit to overcome these weaknesses that we have. எங்களுக்கு இருக்கிற இந்த பலவீனங்களை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு தாரும். And above all, deliver us from Phariseeism and hypocrisy. எல்லாவற்றுக்கும் மேலாய் பரிசேயத்தனத்திலிருந்து மாய்மாலத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும். And help us to be upright and honest in our life. எங்கள் வாழ்விலே நேர்மையாக உண்மையாக நாங்கள் வாழ்ந்திட உதவி செய்யும். Encourage everyone who heard the word of God today. இந்த தேவாத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும். Let no one go away discouraged. யாரும் சோர்ந்து போகாது இருப்பார்களாக. Those who are convicted, please give them great hope that they will become overcomers. அவர்கள் ஜெயாளிகளாய் மாறும்படி அவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை தருவீராக. We pray in the name of our Lord Jesus Christ. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Thank you, brothers and sisters, for listening. Thank you so much. கேட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். Thank you, Brother John, for a first-class translation. Thank you, brother. Thank you. It's a privilege. Thank you very much, brother, for sharing your heart with us. Annie is also here if you want her to share something. Yes, brother. Can be. Yeah, were you going to say something, Rajadas? Yes, brother. I just wanted to thank you on the behalf of all the churches who gathered on Zoom for the word that you've shared this morning. And we are happy to see Sister Annie also, and we're happy to hear her speak a few words to the sisters. Over to Sister Annie. Okay, thank you. ஆனி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சகோதரிகள் பேசுவார்கள். அவர்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். சகோதரி ஆனி சகோதரிகளுக்கு பேசுவார்கள். I'm so happy to have this opportunity to see you, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, உங்களை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். I praise and thank God for this opportunity. இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். Vellore has a special place in my heart. என்னுடைய இருதயத்திலே வேலூருக்கென்று ஒரு தனி விசேஷித்த இடம் உண்டு.
because I spent many years of my life in Vellore. ஏனென்றால் வாழ்வின் பல வருடங்களே வேலூரில் நான் வாழ்ந்திருக்கின்றேன். I went to Vellore as a child just after finishing school and PUC. பள்ளி படிப்பு பியூசி முடித்த பின்பு ஒரு சிறு பிள்ளையாக வேலூருக்கு நான் சென்றேன். But the Lord was so merciful. He did such a work in me தேவன் அவ்வளவு இரக்கமுள்ளவராய் ஒரு பெரிய கிரியை என் மத்தியிலே செய்தார். that I left Vellore as a much changed person. All glory to Him. எல்லா மகிமை அவருக்கே உண்டாவதாக ஒரு முதிர்ந்த நபராய் நான் வேலூரை விட்டு கடந்து சென்றேன். Spiritually. ஆவிக்குரிய விதத்திலே. I remember the way when I left home and joined medical college in Vellore. வீட்டை விட்டு சென்று வேலூர் மருத்துவ கல்லூரியிலே நான் சேர்ந்த பொழுது There was nobody to wake me up in the morning like my father used to wake me up. அப்பா வழக்கமா காலையில எழுப்பார், அதுபோல் யாரும் எழுப்பதற்கு எனக்கு அங்க யாரும் இல்லை. I had to do everything on my own. எல்லாமே நானே சுயமாக செய்ய வேண்டியதா இருந்தது. And I was very sad to leave home. வீட்டை விட்டு போவதற்கு எனக்கு பிடிக்கவில்லை, மிகுந்த சோகமாகத்தான் வந்தேன். I was missing my brothers and my sister and my parents. என்னுடைய அண்ணன் தம்பிகள், தங்கச்சிகள், பெற்றோர் இவர்களை நான் மிகுந்த அதிகமாக நான் மிஸ் பண்ணினேன். But the Lord used that to do a spiritual work in my life. ஆனால் என் வாழ்வில் ஒரு ஆவிக்குரிய கிரியை செய்யும்படி கர்த்தர் அதை பயன்படுத்தினார். I was already born again girl. ஏற்கனவே நான் மறுபடி பிறந்திருந்தேன். But the Lord helped me to take my Bible reading seriously. ஆனால் என்னுடைய வேத படிப்பை மிக சீரியஸாய் செய்யும்படி தேவனை பொறுப்பெடுத்துக் கொண்டார். To depend on the Lord and pray for every little thing. ஒவ்வொரு சிறு சிறு காரியத்திற்கும் தேவனை சார்ந்திருக்கும்படி செய்தார். And to trust Him for guidance. வழி நடத்துதலுக்காக அவரை நம்பும்படியும் அவர் உதவினார். For wisdom in my studies. என்னுடைய படிப்பிலே எனக்கு ஞானத்தை கொடுத்தார். And how to get along with other people in the world. உலகத்திலே மற்ற எல்லோரோட எப்படி நான் பழகுவது என்பதையும் நான் கற்றுக்கொண்டேன். Our home was very sheltered in a small town. ஒரு சிறு பட்டணத்திலே எங்களுடைய வீடு ஒரு பாதுகாப்பானதாக இருந்தது. And then when I came to college, there were people from very rich families in that medical college. அந்த மருத்துவ கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது நிறைய பணக்கார ஆட்கள் அங்கே வந்து படித்தார்கள். And the Lord taught me how to conduct myself in that place. அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். One example was in the dining hall. All of us girls used to sit to have our meals together. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அந்த டைனிங் ஹாலிலே பெண் பிள்ளை எல்லோருமே சாப்பாடு சாப்பிடுவதற்கு ஒன்றாக அமர்வோம். And there will be many tables, but lot of noise, gossiping and laughing going on. அங்கு நிறைய அந்த டைனிங் ஹாலிலே நிறைய சத்தம் போடுவதும் சிரிப்பதும் பேசுவதும் புறங்கூறுவதுமாக நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். And the Lord taught me to just keep my mouth shut and not pass opinion about anybody. ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்திலே மற்றவரை குறித்து ஏதாவது குறை சொல்லாமல் என் வாயை அமைதியாக மூடிக்கொண்டிருக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். And people will talk about cinema. I have not seen even one cinema growing up in my home. இந்த ஜனங்கள் சினிமா கதைகளை குறித்து பேசுவார்கள். என்னுடைய பட்டணத்திலே ஒரு சினிமா கூட நான் பார்த்ததில்லை. And the Lord taught me to keep myself pure even in that situation, not to want to hear all these things. அவர்கள் மத்தியிலும் கூட என்னை பரிசுத்தமாக காத்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். So I praise and thank God for all the lessons He taught me in Vellore. ஆகவே வேலூர் பட்டணத்திலே கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து காரியங்களுக்கும் நான் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். He gave me a good church which I could attend. நான் அட்டெண்ட் பண்ணக்கூடிய நல்ல சபையை கர்த்தர் அங்கு கொடுத்தார். And good believers in our hostel. எங்களுடைய ஹாஸ்டலிலே நல்ல விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்தார். And we used to meet together and pray. Almost every day we used to pray together at least half an hour in the evenings. ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் நாங்கள் கூடி ஒரு அரை மணி நேரமாவது நாங்கள் குறைந்தபட்சம் ஜெபிப்போம். I remember going home for the holidays and coming back to Vellore. விடுமுறை நாட்களுக்கு வீட்டுக்கு திரும்ப சென்று வேலூருக்கு வருகிற ஞாபகம் எனக்கு வருகிறது. After I joined college, almost every time I went to home, I would backslide.
நான் கல்லூரியிலே சேர்ந்த நாட்களிலே வீட்டுக்கு போன ஒவ்வொரு முறையும் நான் பின்மாற்றம் அடைவேன். because I was not disciplined in reading the Bible and praying as I did in the hostel. ஏனென்றால் ஹாஸ்டல்ல இருந்தது போல வேதத்தை ஒழுங்கும் கருமாக படிப்பதும் ஜெபிப்பதுமாக அப்படிப்பட்ட ஒழுக்கம் வீட்டில் இல்லாமல் போய்விடும். Then, but I was sad when I was leaving home. ஆனால் வீட்டை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப சோகமாகத்தான் இருக்கும். And our train, Nilgiri Express, would reach Katpadi station about 3:30 in the morning. அந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் வந்து காட்பாடி ஸ்டேஷனுக்கு காலை 3:30 மணிக்கு வந்து சேரும். So there will be no sleep for us in the train, and we'll be in the women's compartment. நாங்கள் அந்த பெண்கள் கம்பார்ட்மெண்ட்டிலே நாங்கள் அங்க அதிலே பயணம் செய்து நாங்கள் வருவோம். Just enough place to sit. அங்கு உட்காருவதற்கு போதுமான இடம் இருக்கும். And I used to be thinking of my home and feeling sad and sitting as the train was going. அந்த ட்ரெயின் போய்க்கொண்டே இருக்கும்போது நான் ரொம்ப சோகமடைவேன். வீட்டை பற்றிய எண்ணங்கள் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். And then looking out of the window, there was one thing every time I traveled which encouraged me and lifted up my spirit. அப்படி நான் பயணம் செய்து வரும்பொழுது அந்த ஜன்னல் வழியாக வெளியே பார்ப்பேன். அப்பொழுது நான் காண்கின்ற ஒரு காரியம் என்னை எப்பொழுதுமே உற்சாகப்படுத்தும். Every time I traveled and was leaving home sadly, this one thing uplifted me. ஒவ்வொரு முறை நான் வீட்டை விட்டு சோகமாக ட்ரெயினை பிடித்து இங்க வந்து கொண்டிருக்கும் பொழுது நான் பார்த்த அந்த ஒரு காட்சி என்னை உற்சாகப்படுத்தும். It was in the middle of the night and we were waiting for us to reach Katpadi station. ராத்திரி 12 மணி இருக்கும், காட்பாடி வருமோ என்று சொல்லி விழித்து கொண்டு காத்து கொண்டிருப்போம். As we were nearing Katpadi, we knew we were coming near Katpadi because we saw some hills in the distance, in the dark. அந்த இருண்ட இடத்திலே காட்பாடியை நெருங்கிவிட்டோம் என்று எப்படி அறிந்து கொள்வோமானால் சில மலைகளை கடந்து நாங்கள் வருவோம். மலைகளை பார்த்த உடனே காட்பாடி வரப்போகிறதுன்னு அறிந்து கொள்வோம். Not high hills like Kunnur, but low hills. We would start seeing those hills. குன்னூர் போல் மிக உயரமான மலைகள் அல்ல, சின்ன சின்ன மலைகளை நாங்கள் அங்கு பார்ப்போம். But on the hill, some of the hills, there were small lights on those hills. அந்த குன்றுகளிலே சின்ன 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 வெளிச்சங்கள் எங்களுக்கு தெரியும். I don't know how much that sight of those light on that hill encouraged me. அந்த குன்றில் இருக்கிற சின்ன சின்ன வெளிச்சம் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தும். It was like a chain on those hills, those little lights in the சின்ன distance. சின்ன அந்த குன்றுகள் மீது இருக்கிற சின்ன சின்ன ஒளிகள் ஒரு செயின் போல் அது காட்சியளிக்கும். Like shining jewels on that hill. அந்த மலையில இருக்கின்ற பிரகாசிக்கிற விலை உயர்ந்த பொருட்களை போல, ரத்தினங்களை போல அவைகள் பிரகாசிக்கும். And that uplifted me. I said, Lord, help me to be like a light on a hill like that. அந்த காட்சியை உற்சாகப்படுத்தும். நான் சொல்லுவேன், ஆண்டவரே, இந்த குன்றில் இருக்கிற சின்ன சின்ன ஒளி போல நானும் ஒளியா இருக்க உதவி செய்யும் என்று நான் ஜெபிப்பேன். You be a light to me and guide me as I'm going back to my college. ஆண்டவரே, என் கல்லூரிக்கு நான் திரும்ப செல்கிறேன், நீரே என் வெளிச்சமாயிருந்து என்னை வழிநடத்தும் என்று நான் ஜெபிப்பேன். Help me to grow in my spiritual life, not to backslide. ஆண்டவரே, நான் பின்மாறி போகாமல் என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர்ந்தோங்க உதவி செய்யும் என்று நான் சொல்லுவேன். Let me like a little light on that hill, let me shine for you. அந்த குண்டில் இருக்கிற அந்த சிறிய வெளிச்சம் போல் நான் உமக்காய் நான் பிரகாசிக்கட்டும் என்று நான் சொல்லுவேன். And that those things encouraged me and took away all the sadness from my mind. அந்த காரியங்களை என்னை உற்சாகப்படுத்தி என் மனதில் எல்லா சோகங்களை என்னை விட்டு நீக்கி விட்டது. And all the sorrow would come and the Lord would strengthen me to take my studies and my Christian life seriously. ஆகவே என்னுடைய கவலைகள் மறைந்து போய் என்னுடைய படிப்பையும் என் கிறிஸ்தவ வாழ்க்கையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளும்படி தேவன் என்னை உற்சாகப்படுத்துவார். Many times I think of that encouragement the Lord gave me in that simple way, seeing the light on the hill. பல முறைகளிலே, ஒரு எளிய முறையிலே தேவன் என்னை உற்சாகப்படுத்தி அந்த குண்டில் இருக்கிற அந்த வெளிச்சத்தை நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். I want to be like that light set on a hill. ஒரு குண்டிலிட்ட விளக்காய் நான் அப்படியாய் நான் வாழ விரும்புகிறேன். Always brightly shining for the Lord. எப்பொழுதுமே அந்த இடத்திலே பிரகாசித்து எரிகிற ஒரு விளக்காய். Another thing which I learned in Vellore was at that time the superintendent of the jail, central jail, was a Christian man.
நான் கற்றுக்கொண்ட இன்னொரு காரியம், வேலூரில் உள்ள மத்திய சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலையினுடைய ஒரு சூப்பரிண்டென்ட், சிறை அலுவலர், அவர் ஒரு கிறிஸ்தவர். And he told us some in our EU Bible study group, if any of you want, you can go and talk to the children who are accompanying the mothers in the central jail. அவர் EU பிரேயர் செல்ல அவர் எங்களுக்கு இப்படியாக சொன்னார், அந்த சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுடைய அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களிடத்திலே நீங்கள் பேச வேண்டுமானால் பேசலாம் என்று அவர் சொன்னார். You can tell them some stories and help those poor children who are there. நீங்கள் அங்க இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு சில கதைகள் சொல்லலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று எங்களுக்கு அவர் சொன்னார். But you must know Tamil. ஆனால் உங்களுக்கு தமிழ் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னார். So happy that I could speak Tamil. நான் தமிழ் பேச முடிந்ததற்காக நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். So a couple of us, we volunteered to go to the central jail. We could walk from our hostel to the central jail. எங்களுடைய ஹாஸ்டல் இருந்து அந்த மத்திய சிறைச்சாலைக்கு நடந்து போக முடியும். ஆகவே 2 பேர் நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்தோம். And we went in the Sunday afternoon to the women's central jail. ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த பெண்கள் சிறைச்சாலை, அதற்கு நாங்கள் சென்றோம். And we said we will tell some stories to the little children. நாங்கள் சொன்னோம், அந்த சிறு பிள்ளைகளுக்கு சில கதைகளை சொல்லலாம் என்று வந்திருக்கிறோம் என்று நாங்கள் சொன்னோம். Going there, the Lord opened my eyes to see so much of poverty and sin that is in the world. அந்த இடத்துல இருக்கிற மிகுந்த வறுமை, பாவத்தின் அடிமைத்தனம் போன்ற பல காரியங்களை தேவன் எனக்கு காண்பித்தார். How girls who, young women who were caught in some serious sin or falsely accused and put in prison. எப்படி இளம் பெண்கள் ஏதோ ஒரு பயங்கரமான பாவத்திலே மாட்டிக்கொண்டு இல்லை தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளாக அடைக்கப்பட்டதை நான் கண்டேன். And some of them will bring their little children to that prison. சில பேர் தங்களுடைய பிள்ளைகளையும் அந்த சிறைச்சாலைக்கு கூட்டிக் கொண்டு வந்து விடுவார்கள். And the Lord opened my eyes to see how wicked this world is and how God wants us to be like a light in this wicked world. இந்த உலகம் எவ்வளவு மோசமானது, இந்த மோசமான உலகத்திலே நாம் எவ்வளவு அதிகமான வெளிச்சங்களாய் பிரகாசிக்க வேண்டும் என்பதையும் அந்த நாட்களிலே தேவன் எனக்கு காண்பித்தார். At the same time, keep ourselves pure. சிஸ்டர், I keep ourselves pure in the middle of this world. இந்த உலகத்தின் மத்தியில் நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதையும் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். My husband is working with ships, so I like talking about ships also. என்னுடைய கணவன் கப்பலிலே வேலை செய்தவர், ஆகவே கப்பலில் இருக்கிற வெளிச்சத்தை குறித்தும் என்னோட அவர் பேசுவார். I read somewhere that when the ship goes in the water, on the water, இடத்துல நான் பார்த்தேன், அந்த கப்பல் தண்ணீரிலே கடந்து செல்லும் பொழுது, even though it is surrounded by water, not one drop of water should get into that ship. அந்த கப்பல் தண்ணீரினால் சூழப்பட்டிருக்கின்ற பொழுதும் ஒரு துளி தண்ணீர் கூட கப்பலுக்குள்ளாக வந்துவிடக் கூடாது. If the water gets into that ship, the ship will sink. A disaster. தண்ணீர் கப்பலுக்குள்ளாக நுழைந்து விட்டால் கப்பல் மூழ்கிவிடும், அது அழிவிற்கு வழிவகுக்கும். Just like that, in our spiritual life, we are living in this wicked world, but none of that wickedness should get into our heart. ஆகவே நாம் இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த பொல்லாத தன்மை ஒன்று கூட நம் வாழ்விற்குள்ளாக வந்துவிடக் கூடாது. If it gets in, very big disaster for us. நம் வாழ்விற்குள்ளாக அந்த பொல்லாத தன்மை வந்துவிட்டால் நம் வாழ்க்கையை அழித்து விடும். So like that, God gave us opportunity to talk to those little children in that jail. ஆகவே அந்த சிறைச்சாலையிலே அந்த சிறு பிள்ளைகளோடு பேசும்படி தேவன் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அந்த நாட்களிலே உண்டாக்கி கொடுத்தார். Mothers would sit around, or they also would listen. அம்மாக்களும் அந்த இடத்திலே சுற்றி நின்று அவர்களும் நாங்கள் சொல்லுகின்ற கதைகளை கேட்பார்கள். And always we would tell about stories about Jesus. ஆகவே எப்பொழுதுமே அவர்கள் இயேசுவை குறித்த கதைகளை நாங்கள் சொல்லுவோம். And then in the end I'll say, shall I pray to my God? And they'll say, yes, you pray to your God. It's okay. அவர்கள் சொல்லுவேன், நான் எங்கள் கடவுளிடத்திலே ஜெபிக்கலாமா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், சரி உங்கள் கடவுளிடத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார்கள். Because we are not allowed to say about Jesus. ஏனென்றால் இயேசு என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தக் கூடாது. And the warden is a very strong Hindu lady, so she was always watching us what we were telling.
அந்த வார்டன் வந்து ஒரு அனுசாரமான ஒரு இந்து. ஆகவே அவர்கள் என்னை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி கவனமாய் பார்த்து கொண்டே இருப்பார்கள். But I praise and thank God, those little children, I hope they would have remembered what we taught in that situations. ஆனால் எனக்கு அந்த அந்த சிறு பிள்ளைகளை குறித்து யோசிக்கும்போது நான் நம்புகிறேன், அந்த சூழ்நிலையை நாங்கள் சொன்ன காரியங்களை இன்றும் நினைவில் வைத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். And God put in my heart a burden to reach out to people like that who don't have the chance to hear gospel. தேவனுடைய வார்த்தையை கேட்க வாய்ப்பு கிடைக்காதவர்களிடத்திலே இப்படி வார்த்தை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு பாரத்தை தேவன் மனதிலே வைத்தார். And a third experience I want to talk about in Vellore is not so happy one. வேலூரில் கிடைத்த மூன்றாவது அனுபவம் ஒரு சந்தோஷமான அனுபவம். In my second year as a medical student, my mother was diagnosed to have cancer. என்னுடைய இரண்டாவது மருத்துவ கல்லூரி படிப்பினுடைய இரண்டாவது வருடத்திலே என்னுடைய அம்மாவிற்கு புற்றுநோய் என்று அவர்கள் சொன்னார்கள். And she came to Vellore for treatment. வேலூரிலே மருத்துவத்திற்காக சிகிச்சைக்காக வேலூர் வந்தார். And because it was cancer, it made me feel very sad about my family. அவர்களுக்கு புற்றுநோய் வந்து விட்டதற்காக என்னுடைய அந்த காரியத்திற்காக நான் மிகுந்த சோகமாக உணர்ந்தேன். I am the eldest of 9 children. 9 பிள்ளைகளே மூத்த பிள்ளை நான். And all the others were most of the others were still in school. மற்ற அனைவரும் இன்னும் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தார்கள். And I thought, if anything happens to my mother, I'll go home and take care of the younger ones. நான் யோசித்தேன், என் அம்மாவுக்கென்று ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் நான் வீட்டுக்கு போய் என் மற்றவர்களை நான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசித்தேன். I'll have to be the mother to all the younger ones. அந்த எல்லா என்னுடைய மற்ற சகோதரர்களுக்கு நான் அம்மாவாக இருக்க வேண்டும் என்று யோசித்தேன். So while my classmates were all talking about boys and getting married and all that, என்னுடைய உடல் இருக்க படிக்கிற பெண்கள் எல்லாம் பையன்களை குறித்தும் திருமணத்தை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது I thought in my mind, I put that marriage plan completely on the altar. நான் என்னுடைய திருமண திட்டத்தை முழுவதுமாக பலிபீடத்தில் வைத்து விட்டேன். I said, Lord, marriage may not be your will for my life. ஆண்டவரே, திருமணம் செய்து கொள்வது ஒருவேளை எனக்கான சித்தமாய் இல்லாமல் இருக்கலாம். But I want to be in the center of your will. ஆனால் உமது சித்தத்தின் மையத்தில் நான் வாழ விரும்புகிறேன். I never thought I'll get married after my mother got cancer. என்னுடைய அம்மாவுக்கு புற்றுநோய் வந்த பொழுது எனக்கு திருமணம் ஆகும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. I gave up all that desire, everything. அந்த திருமண ஆசையை முற்றிலுமாக விட்டுவிட்டேன். But God, in His mercy, He healed my mother and she lived for another 40 years. ஆனால் தேவன் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே என்னுடைய அம்மாவை சுகப்படுத்தினார். அடுத்து 40 வருடங்கள் அவர்கள் உயிரோடு வாழ்ந்தார்கள். She lived to see all 9 of us married and most of our children also she lived to see. எங்களுடைய 9 பேருடைய திருமணத்தையும் அவர்கள் கண்டார்கள், எங்களுடைய பிள்ளைகளையும் அவர்கள் கண்டார்கள். I praise and thank God that He gave me, instead of giving up a marriage, He gave me such a good husband and a good family. திருமணத்தை விட்டுவிடலாம் என்று யோசித்து எனக்கு நல்ல ஒரு கணவனையும் நல்ல ஒரு குடும்பத்தையும் தேவன் தந்ததற்காக தேவனுக்கு நன்றியாய் நான் இருக்கின்றேன். I realized at that time, when we put everything on the altar, He'll give us the very best. நான் அந்த காலத்தில் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், நமக்குள்ள எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைத்து விடும் பொழுது நமக்கான சிறந்ததைத்தான் தேவன் நமக்கு தருவார். He'll give more than what we expect or even imagined. நாம் எதிர்பார்ப்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் மேலாக தேவன் நமக்கு தருவார். I praise and thank God for those precious experiences. அந்த நாட்களில் இருந்த அந்த காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், அவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். The fourth, my Vellore experience was after my marriage. என்னுடைய 4வது வேலூர் அனுபவம் என்பது திருமணத்திற்கு பின்பு வருகிற அனுபவம். By the time I had worked and got married and came back again to Vellore. அந்த சமயத்திலே எனக்கு திருமணம் ஆயிருந்தது, வேலையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன், திருமணமாகி வேலூருக்கு நான் வந்திருந்தேன். And after my marriage, it was a completely different life. ஆனால் திருமணத்திற்கு பின்பு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. I'm happy that I got married to the best person God could have had for me.
எனக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய மிக சிறந்த நபரை திருமணம் செய்ததற்காக நான் நன்றியுடையவனா இருக்கின்றேன். but it was different in many ways. ஆனால் அது பல வழிகளில் வித்தியாசமாக இருந்தது. We had no home to call our own home. எங்களுடைய வீடு என்று சொல்லிக் கொள்வதற்கு எங்களுக்கு வீடு அப்போது இல்லை. We had to live with parents. பெற்றோரோடு வாழ வேண்டியதா இருந்தது. We have financial difficulties. எங்களுக்கு பண கஷ்டம் இருந்தது. We had a child and so many difficulties coming along our way. பிள்ளை இருந்தது. பலவிதமான கஷ்டங்கள் எங்கள் வாழ்வில் வந்து கொண்டிருந்தது. And that time, my spiritual life became so rock bottom low. அந்த நாட்களிலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தரை மட்டத்தை எட்டிவிட்டது. And many of my classmates in Vellore were doing post-graduation and going higher and higher in the profession. என்னுடைய பல கிளாஸ்மேட்டுகள் இன்னும் அதிகமாய் படித்து கல்லூரி படிப்பை படித்து இன்னும் உயர உயர வாழ்க்கையில சென்று கொண்டே இருந்தார்கள். And here I was at home scraping pot and pan and washing the child's diapers and not getting enough sleep. ஆனால் நானும் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு வீட்டை சுத்தம் பண்ணி கொண்டு தட்டு கழுவி கொண்டு பிள்ளைகளுடைய ஆடைகளை மாற்றிக்கொண்டு கழுவிக்கொண்டு இப்படி என் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. And my spiritual life, as I said, was a rock bottom. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தரைமட்டத்தை எட்டி விட்டது. But thank God, God doesn't let us remain in that rock bottom condition. ஆனால் தேவன் நம்ம இந்த தரைமட்ட வாழ்க்கையிலேயே இருந்து விடும்படி அனுமதிப்பதில்லை. He has a wonderful plan for us. நமக்காக மிகச்சிறந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். He is waiting for us to reach that rock bottom position. அந்த தரைமட்ட இடத்தை நாம் வந்து சேரும்படி தேவன் காத்திருக்கிறார். He's waiting and waiting, saying, let that my child go right down to the driest rock bottom. என்னுடைய பிள்ளை அந்த காய்ந்து போன வனாந்தரமான அந்த தரைமட்டத்தை வந்து சேரட்டும் என்று அவர் காத்திருக்கிறார். Then she's so desperate, she'll call out to me. அப்படி நான் மிகுந்த நிர்பந்தத்தில் இருக்கும் பொழுது நான் அவரை நோக்கி நான் கதறினேன். And God is waiting for that time to come in our life. அந்த நாள் நம் வாழ்விலே வரும் வரை தேவன் காத்திருக்கிறார். And then the Lord in His mercy, He picked me up and baptized me in the Holy Spirit. அப்பொழுது தேவன் என்னை தூக்கி எடுத்து தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிறைத்தார். He never let us be in that backslidden state. He always want to lift us up. பின்மாற்றமான நிலைமையிலேயே நாம் இருக்கும்படி தேவன் அனுமதிக்கிறதில்லை. நம்மை அவர் உயரே தூக்கி எடுப்பார். He wants us to repent and come back to Him. நாம் மனம் திரும்பி அவரண்டை வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He is waiting for that. நமக்காக அவர் காத்திருக்கிறார். And I was recently reading about the rich man who ran after Jesus and said, Master, what can I do to get into the kingdom of God? சமீபத்திலே அந்த பணக்கார வாலிபன் இயேசுவை நோக்கி ஓடி சென்று ஆண்டவரே, நான் எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நுழைய முடியும் என்று கேட்டதை வாசித்துக் கொண்டிருந்தேன். And the Lord said, one thing you lack. ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. You give up your possessions, sell everything and come and follow me. நீ உன்னுடைய சொத்து பத்துகளை விற்றுவிட்டு வந்து என்னை பின்பற்று என்று ஆண்டவர் சொன்னார். And the Lord often speaks to me. தேவன் அநேக முறை அதுபோல பேசுகிறார். What are my possessions which I am holding on to? நான் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்ற சொத்துகள் யாவை? I don't have much money, but I know I have some security on this earth. I am holding on to that. நிறைய பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய பாதுகாப்பான காரியம் என்று சொல்லி நிறைய காரியங்கள் நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். I have health and I am boasting in that I have good health. எனக்கு இருக்கிற சரீர சுகம், அதிலே மேன்மை பாராட்டுகிறேனா? I have medical facilities, maybe I am holding on to that as a possession. ஒருவேளை எனக்கு மருத்துவ வசதிகள் இருக்கலாம், அதை நான் பிடித்துக் கொண்டிருக்கின்றேனா? I have clothes and I have vessels and house and everything. Those may be my possessions. போடுவதற்கு நல்ல ஆடை இருக்கிறது, வீடு இருக்கிறது, பாத்திரங்கள் இருக்கிறது புழங்குவதற்கு. இதை குறித்து பாராட்டிக் I கொண்டிருக்கிறேன். have loving children. Those are my possessions maybe. பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னுடைய சொத்துக்களா? They take such good care of me and I keep them as my possessions. அவர்கள் என்னை நன்றாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதை என்னுடைய சொத்தாய் நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேனா? The rich young ruler, the rich man, he went away sadly.
அந்த பணக்கார வாலிபன் அவன் மிகுந்த சோகத்தோடு திரும்ப சென்றான். And the Lord loved him, but he went away. கர்த்தர் அவனை அன்பு கூர்ந்தார், அவனோ சென்று விட்டான். And I said, Lord, don't let me ever hang on to any possession which I have. ஆண்டவர், எனக்கு இருக்கின்ற எந்த ஒரு சொத்தையும் நான் பிடித்து கொண்டிருக்க கூடாது ஆண்டவரை, உதவி செய்யும் என்று நான் ஜெபிக்கிறேன். One time I thought I gave a plan of marriage. Even that, Lord, let me not hang on to any possession of mine. ஒரு காலகட்டத்திலே திருமணம் செய்யக்கூடாது என்று நான் யோசித்தேன். அது கூட நான் பிடித்து கொண்டிருக்க விரும்பவில்லை என்று சொன்னேன். And every day I want to give up every hold on any earthly thing and give my life daily to the Lord. எந்த ஒரு பூமிக்குரிய காரியத்தையும் பிடித்துக் கொள்ளாமல் என் வாழ்வை முற்றிலும் ஆண்டவருக்கு நான் தர விரும்புகிறேன். And I want to live a life that is pleasing to the Lord. அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்காக நான் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். I praise and give all thanks and glory to him for everything he has given me. எனக்கு தேவன் தந்த அனைத்திற்காகவும் எல்லா கன மகிமையை நான் தேவனுக்கே செலுத்துகிறேன். Amen. ஆமென். Thank you, sister. Thank you for sharing. Thank you very much. I want to say this in closing. Yes, brother, please. முடிவாக இதை சொல்ல விரும்புகிறேன். I want to say there's hope for every one of you. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை உண்டு என்று சொல்ல விரும்புகிறேன். God is a good God. தேவன் ஒரு நல்ல தேவன். He has wonderful plans for you. உங்களுக்காக மிகச்சிறந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். And I will just read one verse in closing, Jeremiah chapter 29. முடிவாக ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 29. Please take this as a promise for you. இது உங்களுக்கான வசனமா எடுத்துக்கொள்ளுங்கள். Everybody sitting here. உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் This is a promise for you personally from your heavenly Father. உங்கள் பரலோக பிதா உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம் இதுவாகும். See it in your Bible, Jeremiah 29 and verse 11. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் உங்கள் வேதத்திலே அடிக்கிட்டுக் கொள்ளுங்கள். And take it as if your name is written there. உங்கள் பெயர் போட்டிருக்கிறது போல் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். Put your name there. உங்கள் பெயரை எங்க போடுங்கள். God says, I have plans for you. உங்களுக்கான திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Plans for welfare to give you a future and a hope. உங்களுக்கு எதிர்பார்த்திருக்கும் முடிவை நம்பிக்கையை கொடுக்கும்படி. That is what God says. அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். What should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Verse 12. முதலாவது, Come and pray to me and I will listen to you. 12ஆம் வசனம், நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். And if you search for me, verse 13, with all your heart, you will definitely find me. 13ஆம் வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். And verse 14, I will restore your fortunes. 14ஆம் வசனம், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். So take that as a promise for you. அதை ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். Don't give up. விட்டு விடாதிருங்கள். The promises of God are like checks that God is giving you. You take it and say, this is for me. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு செக்கு புத்தகத்தை போல், அதை உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, brother. Thank you. Thank you. Thank you very much, brother, for this time. It must be quite late for you. Thank you for staying up to speak. No. We are happy, very happy to see all of you. From so many churches, I can see all of you. உங்களோட பேசுவதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கின்றேன். I ask you only one thing, please pray for both of us, for me, my wife and me. உங்களிடத்துல ஒரு காரியத்தை நான் கேட்கின்றேன். எனக்காக மனைவிக்காகவும் தயவு செய்து நீங்கள் ஜெபியுங்கள் என்பதை மாத்திரம் கேட்கின்றேன். Yes, brother, we will pray. We need the prayers of God's people. தேவ ஜனங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. First of all, I am 85 and my wife is 82. முதலாவதாக எனக்கு 85 வயதாகிறது, என் மனைவிக்கு 82 வயதாகிறது. God has been very good to us in terms of health. தேவன் எங்களுக்கு மிகுந்த நல்லவராய் இருந்திருக்கின்றார், நல்ல சரீர சுகத்தை கொடுத்திருக்கின்றார். That is because many have prayed for us till now. ஏனென்றால் அநேகர் எங்களுக்காக ஜெபித்தார்கள், அதனாலே. And we want to finish the work God has given for us to do before we leave this earth.
இந்த பூமியை விட்டு நாங்கள் செல்வதற்கு முன்பதாக தேவன் எங்களுக்கு நியமித்த கிரியை செய்து முடித்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். That is our only prayer. அதுதான் எங்களுடைய ஒரே ஜெபம். Thank you. Thank you, brother. Thank you. We're just going to close the meeting and for a small break. Before that, we can look to the Lord and நாம் கூட்டத்தை முடிப்போம். ஒரு சிறிய இடைவேளை நமக்கு உண்டு. அதற்கு முன்பான கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். respond to what we heard today. இன்று கேட்ட காரியத்திற்கு நாம் தேவனிடத்தில் நாம் பதில் இருப்போம். And